Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Liquid drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். எனது தந்தை உயர் திரு பேராசிரியர் செவாலியர் டாக்டர் ஈரா ராமானுஜம் அவர்களுக்கும், எனது தாய் பாக்கியம் ராமானுஜம் அவர்களுக்கும், எனது சகோதரி மங்கை பேகம் கணவர் அட்வொகேட் டாக்டர் சிவக்குமார் அவர்களுக்கும், எனது சகோதரி திருமதி சகாய கல்யாணி குணசேகரன் மூத்த மகன் கிச்சி என்கின்ற கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் இந்த படத்தினை சமர்ப்பணம் செய்கின்றேன். டேய் மச்சான், இன்னைக்கு இவளுங்களை எப்படியா தூக்கணும்டா. இல்ல இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பா போலாம். சரி போலாம். மச்சான் அப்படியே போய் மடக்கலாம்டா. வாடா வாடா. விடுடா 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 இல்ல விடுடா சொல்றேன் கேளு. அம்மா அம்மா மச்சான் விடாதடா அவள. ஏய் விடுடா வாடி மச்சான் அவளதான் உங்கள. ஏய் எதுக்காக உங்களை துரத்துறாங்க தெரியல சார். 4-5 நாள் அவங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. நாங்க டியூஷன் போறோம் சார். அப்படியா? உங்க வீடு எங்க இருக்கு? இங்கதான். இங்க பக்கத்துல தான் சார் இருக்கு. 2 தெரு தள்ளி இருக்கு சார். சரி வாங்க, நான் உங்களை வீட்ல விட்டுறேன். கமான் வாங்க. ஏய் பாருங்க பாரு. ஏய் வா, அப்பா கிடக்குறாரு, வா வீட்டுக்கு போலாம். போட்டு வாடி, வீட்டுக்கு போலாம். அப்புறமா துவச்சிக்கலாம். வா வா போலாம் போலாம். வா அப்புறமா துவச்சிக்கலாம். அப்புறமா வந்து துவச்சிக்கலாம். என்னம்மா பண்ணிட்டு இருக்க? உங்க அப்பாமா? டேய் நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? உன் மாமனாரா?
துணி துவைச்சிட்டு இருக்கேன் மாமா. ஆமா கிழிச்ச ம்? ஒன்னு கிழிச்சு துவைக்கிற இல்லைன்னா துவைச்சு கிழிக்கிற. இதெல்லாம் வீட்டுல வச்சுக்கோ, வேலையை படுறா. ஏய் உங்க அப்பா கிட்ட சொல்லி வைடி, ரொம்ப பேசுறான். யோ மெயினா தானே பேசுற விடியா. ஏய் அங்க என்னடா பேச்சு? பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. வேலையை படுறா. உங்க அப்பா ஆடி மாசத்துல பிறந்திருப்பான் போல, சேரவே விட மாட்டேன்றான் நம்ம 2 பேரையும். அட பேசாம வாமா நீ. டேய் நாய் கத்துது நரி கத்துது பயமா இருக்குடா. நான் வேற நகையெல்லாம் போட்டு வந்துட்டேன்டா. மாமாக்கு ஒரு போன் பண்ணா. நம்ம எவன் வீட்டுக்கு போனாலும் 10 நாள் டேரா போடுறோம். எவனா போன் பண்ணா எடுப்பான் அந்த நேரத்துல? சங்கர ஒரு போன் பண்ணுப்பா. அதனால சுவிட்ச் ஆஃப் பண்ணிருப்பாமா. நம்பி தொலை மாட்டேன் இரு. போடு 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 போடு. நான் லவுட் ஸ்பீக்கர் போற மாதிரி கேளு. சொன்னா நம்புறியா நீயே? அம்மா உயிரை வாங்குற. நானே எப்படி போறேன் தெரியா முழிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ வேற அங்க பாரு. என்னடா இப்படி உட்கார்ந்திருக்கு? ஒண்ணுன்னா இப்படிதாம்மா உட்காந்துருக்கேன். நீ இந்த ஊர்ல எனக்கு பொண்ணு பார்க்காம போயிட்ட. இரு நான் அந்த பொண்ணு கேட்டு வந்துறேன். இருமா நான் இருக்கேன்ல. அட இருமா நீ வா. நீ வா. பயமா இருக்குடா. போட்டு தொலை மாட்டே வா. எக்ஸ்கியூஸ் மீ. இந்த பட்டப்பகல் நேரத்துல நீங்க எங்க போறக்கா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? காலேஜ். சங்கரு பேசாம இருந்துட்ட உன்னைய. எந்த காலேஜ்ல படிக்கிறீங்க? SRM காலேஜ். டேய் பேசாம இருங்கறல. ஒண்ணுல எங்க மாமா காளி இப்ப வந்து இந்த ஊர் தான். இந்த ஊர்ல எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எல்லாத்தையுமே கடன் வாங்கியிருப்பாரு. உங்ககிட்டயும் வாங்கியிருப்பாரு. இல்ல ஒண்ணுல அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களை பார்க்கலேன்னு என் மனசுக்கு ரொம்ப அதுக்கு என்ன இப்போ? சங்கரு அம்மா வாயில என்னமோ இருக்க மாதிரி இருக்கு. வாயை திறந்து வாயை முட்டு பேசாம இரு. குன்று உன்னை. வேற ஒண்ணு இல்ல, எங்க மாமா வீட்டுக்கு போறதுக்கு பாதை மட்டும் சொன்னீங்கன்னா. நேரா போய் லெஃப்ட்ல திரும்பினா அங்க ஒரு ஒத்த புளிய மரம் வரும். அது பக்கத்துல ஒரு சுடுகாடு வரும். அதுக்கு லெஃப்ட்ல இருக்கு உங்க மாமா வீடு. ஓகேங்க. அப்புறம் ஒரு சில கல்யாணம் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நிக்கும். ஒரு சில கல்யாணம் பத்திரிக்கை வைக்கும் போதே நிக்கும். உங்களோட விருப்பத்தை ஒண்ணு இல்ல. தேங்க்யூங்க. குட் நைட். குட் நைட்டுங்க. என்னம்மா? அட இருமா, பஸ்ஸுக்கு சேதா வந்து ஏறி போயிருக்கு. நீ ஏமா பயப்படுற? டேய் வாடா போயிடலாம். யாரும் அழுகுற மாதிரி இல்ல. என்னம்மா அந்த பொண்ணு அழுகுது? டேய் பயமா இருக்குடா. வாடா போயிடலாம். வாடா டேய் வாடா சங்கரு. நீங்க சொன்ன மாதிரியே சுடுகாடெல்லாம் இருக்கு. ஆனா எங்க மாமா வீட தான் காணோம். உங்க வீடு இங்கதானா? முன்னாடி இது என் வீடாதான் இருந்தது. சரி, இனிமே உங்களுக்கும் இதுதான் வீடு. என்னது எங்களுக்கு இதா வீடா? எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நாங்கெல்லாம் என்ன படம் பார்க்கல நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சந்திரமுகி 50 தடவை பார்த்திருக்கேன், ஈவில் டேட் 50 தடவை பார்த்திருக்கேன், காஞ்சனா 50 தடவை பார்த்திருக்கேன். யார பயன்படுத்த பாக்குற? எங்க ஆத்தால வேணா பயன்படுத்திக்க முடிஞ்சா. என்ன சிரிக்கிறேன்? நீ சிரிச்சு காட்டுமா. நீ ஊர்ல சிரிச்சு எம்பது பேர்த்த கொண்டிருக்க. முன்னாடி போய் சிரி. முன்னாடி போமாங்க. போமா சிரிமானந்தா சிரி. அம்மா ஐயோ, எங்க ஆத்தாக்காரி முதவே சொன்னாலே தண்ணி தாக வீடு இருக்குது. நான் இப்ப தண்ணிக்கு எங்கடா போவேன்? தண்ணி கொடுத்த தங்கத்துக்கு ரொம்ப. அம்மா இந்த நடுக்காட்டுல தண்ணி யார் கொடுத்தா? திரும்ப நீ எதா இருந்தாலும் அப்படியே இருந்து சொல்லுமா. எங்க ஆத்தா மூஞ்ச பார்த்தால எனக்கு பயமா இருக்கா. நீ இங்க இருந்து போன உன் அம்மா ரத்த கக்கி செத்துருவா. அவ செத்தா சாட்டு. என்னை விட்டு போயிட்டாலும் அவ சாட்டு போ. நீ கட்டிக்க போற பொண்ணு செத்துருவா. எனக்கெல்லாம் பொண்ணு கொடுக்கவே பெரிய விஷயமா. அப்படி எல்லாம் எதுவும் செஞ்சிடாத. சரி, நான் எப்பதான் அந்த ஊரை விட்டு போக முடியும்? நானா சொல்ற வரைக்கும் நீ இங்க இருந்து போக கூடாது. சத்தியமா நான் அப்பலாம் போக மாட்டேமா.
நந்திவரம்ன்ற ஊர்ல மட்டும் பொண்ணே அனுப்புறாரானுமே. எஸ்கேப். சார் வணக்கம் சார். சார் இவர் உங்களை பார்க்க வந்திருக்காரு சார். வணக்கம் சார். ஐம் ராஜேஷ், எம்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஓ, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? சார், சோசியல் சர்வீஸ் ஆனந்தவல்லி என்றவங்க என்னோட இடத்தை மோசடி பண்ணிட்டாங்க. அது விஷயமா பார்க்க வந்திருக்கேன். சமூக சேவகி ஆனந்தவல்லி. ஏன் சார் நீங்க சொல்ற அந்த சமூக சேவகின்னு சொல்றவ வந்து யார் தெரியுமா உங்களுக்கு? பல்லான மேட்டர்லாம் வந்து ஊர்பட்ட இடம்லாம் வந்து புறம்போக்கு இடத்தெல்லாம் வளைச்சு போட்டு எம்எம்டி அப்ரூவ்னு சொல்லி டிவி நடிகையை வச்சு ஷோ பண்ணி பிளாட் போட்டு விக்கிறவ. அவ மேல 23 கேஸ் இருக்கு. அவளை போய் சோசியல் சர்வீஸ்ன்றீங்க? இப்ப நான் என்ன சார் செய்யணும்? சார், ஊர்ல 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள என்னோட 1 ஏக்கர் இடத்தை 60 லட்சம் ரூபாய்க்கு தரதா நான் ஒத்துக்கிட்டேன். 20 லட்சம் ரூபாய் முன்பணமா கொடுத்துட்டாங்க. 5 days கழிச்சு 40 லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு சொன்னாங்க. அந்த பணத்தை என்னோட மச்சானும் என்னோட மனைவியும் கேட்க போன போது தகாத வார்த்தையால் திட்டி அடிச்சு அனுப்பிச்சாங்க சார். அந்த விஷயமா தான் சார் உங்களை பார்க்க வந்திருக்கேன். மிஸ்டர் ராஜேஷ், ஒரு இடத்தை கொடுக்கறதுக்கு முன்னால உண்மையில அவங்க சமூக சேவை செய்யறாங்களாங்கிறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த இடத்தை நீங்க கொடுத்துருக்கணும். சரி, ஓகே, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவன் மேல இன்னும் 2 நாளுக்குள்ள நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். ஓகே, வரோம் சார். ஓகே மேடம், ராமராஜன் சார் உங்க கார்டன் நோக்கி வந்துட்டு இருக்காங்க மேடம். நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்புங்க மேடம். அவன் எதுக்கு என்ன பார்க்க வரான்? வணக்கம் ராமானுஜம். 20 வருஷமா இந்த ஆனந்தவல்லி சமூக சேவையில ஈடுபட்டு இருக்கா. வாய மூடி. சமூக சேவைக்கு சொன்னா உன்னை தொலைச்சிருவேன். அரசியல்வாதிகளை கையில வச்சுக்கிட்டு சமூக சேவைங்கிற பேர்ல ஊரிய ஏமாத்திருக்கே. என்னடி நீ சமூக சேவையா? சமூக சேவைனா யார் தெரியுமாடி? அன்பும் அரவணைப்பும் ஒருங்கிணைந்த தெரேசா, அன்னை மதர் தெரேசா, அவங்க சமூக சேவகடி. இன்னொரு முறை சமூக சேவகின்னு சொன்னா உன்னை தொலைச்சு எடுத்துருவண்டி. இந்த பார், உன்னை மரியாதையா உன் கார்லயே நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகலான்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீ என்ன நினைக்கிற தெரியுமா? வெளியே நிக்கிறே ஜீப்பு, அதுலதான் நீ வருவேன்னு அடம் பிடிக்கிற. பேசாம வந்துரு. மரியாதையா உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறேன். ஓகே? ராமானுஜம் அடங்க மாட்டா போல இருக்கு. என்னடி? என்ன வாடி. ஸ்டேஷனுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் கொழுப்பு அதிகமாயிடுச்சு. வாடி ஸ்டேஷனுக்கு, கொழுப்பு எடுக்கிறேன். உன்னெல்லாம் நடக்க வச்சு கூட்டிட்டு போறேன்டி. எல்லாரும் சந்தோஷமா குடிங்க. மாமா குடிக்கிறதுக்கு மேல சேஸ் சொல்லு மாமா. அதுதான் தமிழ்நாட்டு பழக்கம். அது வெளிநாட்டு பண்பாடுறா. தமிழ்நாட்டு பண்பாடுனா வேணா இப்படி சொல்லலாம். முனீஸ்வரா, பானையை உடைச்சிடாதீங்கடா. நாளைக்கு இதே மரத்தடியில இதே பானையில தான் குடிக்கணும். சரக்கு சூப்பரா இருக்குல்ல? ஏன்னா இதுல கலப்படமே கிடையாது. மாமா, நீங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. மச்சான், உனக்கு என்ன வேணும் மச்சான்? உங்க அக்கா வேணும். ஏற்கனவே இருக்கா மச்சான். அவளுக்கு தான் வயசாகி போச்சே. எனக்கு மட்டும் அக்கா இருந்தாலும் கட்டி கொடுத்துருப்போம் மாமா. மாமா, நானும் தான் மாமா. டேய், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. என்னைக்கு குடிச்சாலும் நான் இல்லாம நீங்க குடிக்கிறதே இல்லை. அதை நினைச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? டேய், எந்த பிரச்சனையிலாவது உங்க மேல எவனாவது கை வச்சா அத்தனை அடியும் நான் தாங்கிட்டு என் உசுரை கொடுத்தாவது உங்களை காப்பாத்த உண்டா. யோ, எங்கேயா பச்சைக்கிளி? இதோ வரும் அதோ வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பணத்தை அள்ளி கொடுத்துருக்கேன். என்ன விளையாடுறியா? என்னையா பாக்குற? எப்ப வரது? வந்துரும் சார். பச்சைக்கிளி வந்துரும் சார். பச்சைக்கிளி இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வரலான்னு வச்சுக்கோ. உன்னை இந்த கல்லோட கல்ல அடிச்சு நிமித்தி சார். இதோ பச்சைக்கிளி வந்தாச்சு சார். என்ன பாத்திமா இவ்வளவு லேட்டு? அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி விடு. ஆமா, நீ சொன்ன ஆளு இவருதானா? ஆமா பாத்திமா, மாப்பிளைய கவனிச்சுக்கோ. அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பச்சனை நீ வர சொல்லு. அவளை நான் பாத்துக்கிறேன், நீ இங்கே இரு. ஏய், எங்க போற? ஏய், இரு, நானும் வரேன். ஏய், எங்க ஓடுற? சொன்னா கேளு. ஏய், இரு, நானும் வரேன். ஏய், இரு, எங்க ஓடிக்கிட்டே இருக்க? நானும் வரேன், இரு. ஏய், என்னடி பேய் மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்க? இந்த சிரிப்புக்கு அர்த்தம் உனக்கு தெரியல. என் கண்ணை நல்லா பாரு. இன்னும் நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? நான் யாருன்னு தெரியல. நான் யாருன்னு தெரியல. நான் யாருன்னு தெரியல. ஓடுறா, ஓடு. நீ எவ்வளவு தூரம் போறேன்னு நானும் பாக்குறேன். எங்க இருக்கீங்க? திக் 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 நிமிடங்கள் உனக்கு தான்.
அது உனக்கு தான். என்னால ஓட முடியலடா. ஹார்ட் பேஷண்டாரே, என்னால முடியலடா. எங்கடா இருக்கீங்க? இஸ்மாயில், விமல், எங்கடா இருக்கீங்க? பிரியா, மாலா. சார் செல்போன் அடிக்குதுங்க சார். சார் செல்போன் அடிக்குது. யூ தெரியுதியா செல்போன் அடிக்குதுன்னு? எனக்கு தெரியாது. இந்த போன் அப்படி யாரு இப்ப போன் பண்ணிப்பாங்கற? அதான் நேத்து ஆனந்தவள்ளியை உள்ள தூக்கி போட்டோம்ல. முதல் ரிங் யார் அடிச்சிருப்பா தெரியுமா? நம்ம கவுன்சில் அடிப்பாரு. 2வது ரிங் நம்ம பஞ்சாயத்து தலைவர் அடிப்பாரு. 3வது ரிங் எம்எல்ஏ அடிப்பாரு. இதுக்கப்புறம் காவல்துறை, அப்புறம் நம்ம உள்துறை அமைச்சர் அவரு போன் பண்ணுவாரு. ஐயோ ரொம்ப கேவலமா இருக்கியா இந்த மாதிரி அரசியல். யோ வாடகை வீட்டிலே இருந்து தன்னலம் பார்க்காம பொதுநலம் கருதி வாழ்ந்த கர்ம வீரர் காமராஜர் அரசியல்வாதி தாயா. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இந்த மந்திரத்துக்கு சொந்தக்காரரான பேரறிஞர் அண்ணா அரசியல்வாதியா. அவங்க எல்லாம் எப்படியா? ஒரு சில சாக்கடைகளும் அரசியல தான் இருக்கு. ஒரு சில நல்ல நல்ல மனிதர்களும் அரசியல தான் இருக்காங்க. ஓகே, நீ வர போன்லாம் அட்டன் பண்ணிட்டு கேட்டா வெளியே போயிருக்கான்னு சொல்லு. ஓகே, சூறாவளி நான் சூறாவளி, நெருப்பு சூறாவளி. என்ன ஒண்ணு பண்ணிடாத, என்ன ஒண்ணு பண்ணிடாத, என்ன ஒண்ணு பண்ணிடாத, என்ன ஒண்ணு பண்ணிடாத, என்ன ஒண்ணு பண்ணிடாத. பொங்கி வரும் சூறாவளி, நான் பொங்கி வரும் சூறாவளி. மிஸ்டர் ராமநாஜம், இங்க என்ன நடக்குது சார்? இதுவரை 2 கொலை நடந்திருக்கு. நந்திவரம் கிராமம் உங்க சர்க்கிள் தானே வருது? சார், நந்திவரம் கிராமம் என்னோட எல்லைக்குட்பட்டதில்ல சார். மிஸ்டர் கதிர்வேல் சாரோட எல்லைக்குட்பட்டது சார். இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செய்யறேன் சார். நீங்க நந்திவரம் போங்க. ஓகே சார். உங்களுக்கு நான் 2 கான்ஸ்டபிள் அனுப்புறேன். ஓகே சார். அவங்களுக்கு கூட இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் பண்ணி ஓகே சார் எனக்கு உடனே ரிப்போர்ட் அனுப்புங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். எங்க ஆளை காணுமே? ஓ, நீ இங்கே தான் இருக்கியா? என்னவோ தெரியல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. பேய், பூதம், பிசாசெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அதான் அந்த ராணிங்கிற பொண்ணு வந்து எங்களை கொல்லுவாளாம்.
அவ எங்களை கொல்றதா? அது இருக்கட்டுங்க. உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. எனக்கு நண்டா ஒன்னு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. சார் எல்லா இடம் தேடி பார்த்தேன் சார். இந்த பேய் பிசாசு பூதன்றதெல்லாம் சும்மா கதை சார். இது எவனா திட்டமிட்டு கொலை பண்றான் சார். முதல்ல அவனை கண்டுபிடிக்கணும் சார். போயோ போயா, முதல்ல பசிக்குது. என்ன சார் வரவேல கிடைக்கிற தேங்காய் மாங்காய் எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துருக்கீங்களா? யோ முதல்ல சாப்பாடுதே முக்கியம், அப்புறம் தான் வேலை. இந்த பாரு, நான் வேணா சொல்றேன், அந்த கொலைகாரனை கையங்களும் பிடிக்கிறீங்க சார். பிடிச்சிருவீங்களா? பிடிச்சிருனாவா? யோ நம்ம என்னைக்கியா பிடிச்சிருக்கோம். அவனா கொலை பண்ணுவான், அவனா கொள்ளடிப்பான், கடைசியில அவனா வந்து சரணடைஞ்சிடுவான். நம்ம என்ன பண்ணுவோம், பேப்பர்ல பக்கம் பக்கமா போஸ்ட் கொடுத்து பேர் வாங்கிக்குவோம். காலங்காலமா இதானே நடக்குது. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, சார். இருட்டினில் இதோ பாருங்க சார். நீதி மறையட்டுமே. சார் வாயா. உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா குத்து கல்லு மாதிரி 2 பேர் உட்கார்ந்து இருக்கும், பார்த்தும் பார்க்காம போற. இல்ல சார், ஏதோ ஞாபகத்துல உங்களை கவனிக்காம போயிட்டோம் சார். அப்படியா? யோ நீதான் இந்த கொலை எல்லாம் பண்றதா? ஐயோ நான் இல்ல சார். உண்மையை சொல்லு, நீதானே கொலை பண்ற? நான் கொலைகாரன் தான் சார். பாத்தியா பாத்தியா ஆமா சார். புஷ்யா புஷ்யம் 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 சார். மாட்டினியா? உன்னதே தேடிட்டு இருந்தேன். மாட்டினியா? வகையா மாட்டினியா நீ? ஆமா, எத்தனை கூட போன சார்? நேத்து கூட படுக்கையில முன்னாடி குண்டியா? இல்ல சார், படுக்கையில தூங்கிட்டு இருக்கும்போது நிறைய கொசு வந்து என்ன கடிச்சது சார். சார் தூக்க கலத்துல அத்தனை அடிச்சு கொன்னுட்டேன் சார். நானும் கொலைகாரன் தானே சார். யோ உனக்கு எவ்வளோ நக்கல் இருந்தா அந்த சாமான ஏட்டியே நக்கல் பண்ணுவ. கையை காட்டுங்க. ஏன் ஜோசி இல்ல சார். ஐயோ இந்த நேரத்துல எதுக்கு சார் இங்க வந்தீங்க? என்னையா? இல்ல சார், அவன் சம்சாரமா ஆவியா இங்கதான் சுத்திட்டு இருக்காங்க. அப்படியா? வர்ற போறவங்க இந்த நேரத்துல மிரட்டுறாங்க. இந்த புளிய மரத்துல தான் சார் அவங்க தங்கி இருக்காங்க. பாரியா பாரியா, இந்த ஆள பாரியா, காமெடி பண்ற. நாங்க பாக்காத பேய், நாங்க பாக்காத பிசாசு, நாங்க பாக்காத பூதமா இந்த சாமான்கிட்டே சிங் பண்றியா? அப்படியா? சார் அவங்க தலைவர் உருவத்திலே வருவாங்க, அவர் தம்பி உருவத்திலே வருவாங்க, இன்னும் பல மிருகங்களை மாதிரி வந்து மிரட்டுவாங்க சார். போயிருங்க சார். யோ 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 எல்லா உருவத்தையும் நாங்க பாத்துட்டோம். ஃபர்ஸ்ட் நீ உருவத்தை காப்பாத்திக்க பையா. ஏதோ சொல்றத சொல்லிட்டேன் சார், அப்புறம் உங்க இஷ்டம். ஏயா பிசாசம் போறான் சார். நம்ம கிட்டே இருந்தாலும் என்ன ஆட்டம் போறான் பாரியா. அப்பாடா, பேயாவது பிசாசாவது. யோ உண்மையிலே பேய் இருக்குமா? எதுக்கு சார் இந்த வீராப்பு உங்களுக்கு? அவன் முன்னாடி அப்படியே பேச முடியும்? உண்மையிலே பேய்னா எனக்கு பயம். ஏட்டையா வணக்கம். வணக்கம் வணக்கம். அதை என் முகத்தை பார்த்து தான் சொல்லுங்களேன். என்ன சார், என்ன பார்த்த உடனே அலறி அடிச்சு விழுந்து எந்திரிக்கிறீங்க? இப்பதானே இந்த பக்கம் போன, இந்த பக்கம் போன. சார் எங்க சித்தப்பா உடம்பு சரியில்லாம டவுன் ஆஸ்பத்திரியில இருக்காரு. அவரு கூட தங்கி இருந்துட்டு இப்பதானே சார் வர்றேன். இப்பதானே எல்லாம் கூட பேசுனேன், நீ என்கிட்ட பேசுன. இப்படி போனாயா, திரும்பி வேற மாதிரி இப்படி வந்து நிக்கிறியா? யோ என்னையா இது? யோ கீழே போறியா? கீழே தோல் இருக்கான்னு பாரியா? இருக்குதியா? உங்க கால் 2 கால் இருக்குதியா? அடிங், அவன் கால் இருக்கா பாரியா? இருக்குது ஏட்டியா? இப்ப புரிஞ்சு போச்சு சார். சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனவன் ஆவியா இல்ல இப்ப வந்திருக்கிறவன் ஆவியான்னு சந்தேகம் உங்களுக்கு வந்துருச்சு சார். காலை பாருங்க சார், இந்த காலையும் பாருங்க சார், நல்லா பாத்துக்குங்க சார். தலை இருக்கா சார்? மேல நெஞ்சு இருக்கா சார்? கீழே இடுப்பு இருக்கா சார்? எல்லாரும் போயா. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. அவன் இவனுக்கு பாத்தீங்களா? அதே பார்த்தா சார் இவனு பாடுறா. எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. என்ன விட்டு போயிடாதே.
இதுக்கே வந்த ஏட்டையா சாப்பிட்டீங்களா? யோ வா பத்தல பையா யோ இல்லையா யார் யார் முகத்தை மூடி போடுது? சார் காய்ச்சல் குளிரு அததான் போத்திக்கிட்டு போறேன். யோ முகத்தை கடியா சார் என்ன வேணாலும் கேளுங்க, வாயால பதில் சொல்றேன், முகத்தை மட்டும் காட்ட சொல்லாதீங்க. ஒரு போலீஸ்காரன் சொல்றேன் முகத்தை கடியா பாருங்க. யோ திரும்பியா பாருங்க. யோ நேரா காட்டியா? அவசியம் முகத்தை பார்க்கணுமா சார்? காட்டியான்ற விடுங்க சார். ஏன் இப்படி ஓடுறாங்கன்னே தெரியலையே. செந்தில் ஏன் முகத்தை காட்டுறதுக்கு எனக்கு என்ன பயம்? இந்த இத பார்த்து தான் போலீஸ் பயந்தோடு தான். சார் லொகேஷனை பாத்தீங்களா? எங்க டைரக்டர் எப்படி பிடிச்சிருக்காரு? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. செம சார். தண்ணி மாடு சாப்பிடுற மாதிரி போறான் பாருங்க. சூப்பர் லொகேஷன். சோப்பிட்டப்பா என் பொண்ணு ஹீரோன்னு ஆசைப்பட்டா, அதனாலதான் நான் படம் எடுக்க வந்தேன். இந்த லொகேஷன் மாத்தம் உங்க டைரக்டர் ஓகே பண்ணல, திருநெல்வேலிக்கு போயிடுவேன். ஐயா நீங்களும் திருநெல்வேலிக்கு போயிட்டீங்கன்னா படத்தை யாரையா பண்றது? கண்டிப்பா சொல்றேன்யா, கண்டிப்பா சொல்றேன். உங்க டைரக்டர் என்ன அநேகமா என்னுடைய வீச்சு அவர்களுக்கு வேலை வச்சிருவோம்னு நினைக்கிறேன். அப்பா நான் எப்பப்பா ஹீரோனி அவன், அப்பா நான் எப்பப்பா ஹீரோனி அவன், அப்பா ஹீரோனி அவன் வந்திருக்கோம். அண்ணே பொண்ணை பாருங்கண்ணே, பொண்ணை பாருங்கண்ணே, பொண்ணுக்காவது படம் பண்ணுங்கண்ணே. வாங்கண்ணே வாங்கண்ணே, ஐயாட்ட சொல்றேனே, வாங்கண்ணே வாங்கண்ணே, சொல்றேன் வாங்கண்ணே. சூப்பர் லொகேஷன். இது வரைக்கும் இந்த மாதிரி இடத்த நான் பார்த்ததே இல்ல. எந்த இடத்த பார்த்தாலும் இதே சொல்றேன். இது வரைக்கும் ஷூட்டிங்கே நடத்த காணோம். ப்ரொடியூசர் சார், நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண டைரக்டர் இல்ல. உப்பு சக்கரம் இருக்கானே, அவன் படம் எடுத்தா 100 நாள் டைமண்ட் ஜூப்ளி, சில்வர் ஜூப்ளி. என்னுடைய படம் நேர ஆஸ்கார் அவார்டு தான். அப்படிப்பட்ட டைரக்டர் வெயிட் பண்ணி பாருங்க சார். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷத்துக்கு மேல கொஞ்சம் டைம் எடுத்தா கூட கொன்னே போடுவோம் சார். முக்கியமான விஷயம் பேசணும், வாங்க சார். சரி வா. யோ என்னையா என்ன சார், ப்ரொடியூசர் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு சார். என்ன நியாயத்தை கண்ட நீ? சார் நாமளும் 2 மாசமா 13 வெளிநாடு கண்ட்ரி போயிருக்கோம். இங்க லொகேஷன் பாக்குறேன், அங்க லொகேஷன் பாக்குறேன்னு. ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப வெச்சிங்க. செலவு எவ்வளவு தெரியுங்களா? 20 லட்சம். நீ எதை செலவு பண்ண? அந்த ஆளு தானே செலவு பண்ண. நீ என்னமோ சொந்த காசை செலவு பண்ண மாதிரி அழுத்துக்கிறிய. நீ பொண்ணா கூட உன்ன செலவு பண்ணா தாயா ப்ரொடியூசர். செலவை வைக்கிறானே அவன் தான் டைரக்டர். உப்பு சக்கரம். இங்க வா, காரு பங்களா நில நீச்சு எல்லாத்தையும் வித்து எவன் ஒருத்தன் படம் எடுக்கிறானோ அவன் தான் உண்மையான ப்ரொடியூசர். எவன் இது எல்லாம் விக்க வைக்கிறானோ அவன் தான் டைரக்டர். நீங்க இப்படி சொல்றீங்க, அந்த ஊருக்கு போறேன்னு சொல்றானே. எந்த ஊருக்கு? திருநெல்வேலிக்கு சார். மறக்காம இருட்டு கடை அல்வா வாங்கிட்டு சொல்லியா. எனக்கு என் பொண்ணு 3 பசங்களுக்கு அல்வா ரொம்ப பிடிக்கும். அவன் மொத்தமா அல்வா கொடுத்துட்டு ஊருக்கு போறானா? அல்வா கொடுத்துட்டு போறாங்க. ஆமா சார். ஐயோ இப்பதான் நிலத்தை வாங்கி கடக்கால் போட்டிருக்கிறேன். பில்டிங் ஏறவே இல்லையா, அதுக்குள்ளயா போறேன்னு சொல்றாரு சார். ப்ரொடியூசர் சார் 50 லட்சம் பணத்தோட வந்திருக்காயா சார். இந்த உப்பு சக்கரை இருக்கானே அவன் முன் வச்ச கால பின் வச்சதே இல்ல. இதுதான் லொகேஷன் முடிவு பண்ணிட்டேன் சார். படத்தை நாம இங்கதான் ஆரம்பிக்கிறோம், இங்கதான் முடிக்கிறோம். வேற எங்கேயும் நாம போக போறது இல்ல. ஐ ஜாலி நான் ஹீரோனி அவன், ஹீரோனி அவன், அப்பா நான் ஹீரோனி அவன் ஜாலி. பாவம் தமிழ் சினிமா ஹீரோ. யார் யா நீ? திருவிழால பலூன் நிக்கிற மாதிரி. இதோட நல்ல உதாரணம் உனக்கு கிடைக்கவே இல்லையா? இது ரொம்ப அசிங்கமா இருக்குது. I am the director. உப்பு சக்கரை. அது சரி, இங்க எதுக்கே வந்திருக்க நீ? எதுக்கு வந்திருக்கிறேன்னா சினிமா படம் எடுக்க வந்திருக்கிறேன். அது சாதாரண படம் இல்ல, பேய் படம். ஐயோ இங்க பாரியா, பேய் படம் எடுக்க வந்திருக்காங்களா? என்னமோ ஆய்ப்படம் எடுக்க போறேன்னு சொன்ன மாதிரி பேய் படம் எடுக்க போறேன்னு தான் சொன்னேன். யோ இங்க எல்லாம் பேய் படம் எடுத்தீங்கன்னா நிஜமாவே பேய் வந்துரும். என்ன சொல்ற? இந்த நந்திவரம் கிராமத்துல பேயா சுத்திட்டு இருக்காங்க. நீங்க வேற ஏதாவது நல்ல ஊர்ல போய் படம் எடுங்க. வேற எங்கேயாவது போய் எடுன்னு இந்த உப்பு சக்கரை சொல்றேன். நீ நான் யாரு தெரியுமில்ல? நான் பார்க்காத சந்திரமுகி இல்ல,
நான் பார்க்காத காஞ்சனா ஒண்ணு இல்ல, நான் பார்க்காத காஞ்சனா 2 வீடு, நான் பார்க்காத மை டியர் லிசா இல்ல, நான் பார்க்காத லேட்டஸ்ட் டார்லிங் இல்ல, நான் பார்க்க போற மாயா இல்ல, நான் இங்கதான் படம் எடுப்பேன். பாக்குறேன். அத கேட்க நீ யாரியா? நீ வந்து ஷூட்டிங்க பார், நீ சொல்ற அந்த பேயையும் சேர்த்து நான் படம் எடுப்பேன் தெரியுமா? ப்ரொடியூசர் சார், கேமரா, லைட்டு, ஜெனரேட்டர் வர சொல்லுங்க. அப்படி அவங்க பொண்ணுக்காக தெர்மாக்கோலையும் கொண்டு வர சொல்லுங்க. ஓகே. ஹீரோயின், யோ ஹீரோயினுக்கு மேக்கப் போட்டு ரெடி பண்ண சொல்லுங்க. வாமா, காஸ்டியூம்ஸ் மாத்திட்டு வாமா சீக்கிரம். நந்தி வரமா பேயா? உப்பு சக்கரையா? நந்தி வரமா பேயா? நந்தி வரமா உப்பு சக்கரையா? பேயா? பேயா உப்பு சக்கரையா? டேய் ப்ரொடியூசர் கிட்ட சொல்லி இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் ஷாட்டே வைக்கணும். காணாம போயிடுச்சு. ஒருவேளை என் மனசுக்கு அப்படி தோணி இருக்குமோ, ஒருவேளை இங்க பேய் இருக்குமோ, பேசாம பின்வாங்கிடலாமா? அப்புறம் இந்த அசிஸ்டன்ட் நம்மள மதிக்க மாட்டானே. இங்கதானே மொத சாட்டம் வைக்கணும்ன்றா. லோ ஆங்கிள் சூப்பர் தான். என்ன பாக்கணும்னு சொன்னியாமே? ஐயோ நான் எப்ப சொல்லவே இல்லையா? ஐயோ நான் தெரியாம இங்க வந்துட்டு அப்படியே ஓடி போயிருந்தேன். வந்துட்டல, என் முகத்தை பார்த்து பார்க்க மாட்டேன். நான் பார்க்காம பொண்டாட்டி பூஜையை நான் பாக்குறது இல்ல. ஐயோ நான் பார்க்க மாட்டேன். ஐயோ பாப்பா. நம்ம அஜித் குமார் வராரு. அஜித் சார் இங்க வாங்களேன். காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டேன். எப்படி இருக்கு சொல்லுங்க அல்டிமேட். வாவ், வெரி குட். ரொம்ப நல்லா இருக்கு. ஐ லைக் யூ மா. அப்பாவும் டைரக்டர் லொகேஷன் பார்க்க போனாங்களே, அப்பா எங்க? உங்க அப்பா லூஸ் ஆயிட்டா, இந்த டைரக்டர் லூஸ் ஆயிட்டாமா? எங்க அப்பா லூஸ் ஆயிட்டாரா? எங்க அப்பா லூஸ் ஆயிட்டா நான் எப்ப ஹீரோனி ஆறது? அப்பன் கிறுக்கன் ஆயிட்டான், இவ ஹீரோனி ஆவணுங்கறாளே. நமக்கு என்ன, இந்த பொட்டிக்குள்ள எப்படியும் லம்பா ஒரு அமௌண்ட் இருக்கும் போல தெரியுது. அதை எப்படியாவது அபேஸ் பண்ணி ஒரு பங்களாவை கட்டிட்டு நம்ம ஊர்ல. நீ ஹீரோயின் ஆகணும்ல? நான் சொல்றதை கேட்டா நீ ஹீரோயின் ஆகலாம். ஆமா, காருக்குள்ள காசு இருக்கா? காசு இல்ல, ஆனா பணம் 50 லட்சம் இருக்கு. வெரி குட். பணத்தை எடுத்துட்டு போறோம், படம் பண்றோம். நீ ஹீரோ, நான் ஹீரோயின். நீ ஹீரோயின், நான் ஹீரோ. ஓகே, எங்க இமேஜின் பண்ணி. இமேஜின் பண்ணிட்டியா? நல்லா இருந்ததா? இனிமேல் இந்த கொடை தேவையில்ல, காரை நோக்கி நட. நூறு படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணா கூட 1 லட்சம் ரூபாய் தர மாட்டானுங்க. ஆனா 50 லட்சம் ரூபாயும் அழகான பொண்ணும். ஃப்ரண்ட்ல உட்காருங்க. மிஸ்டர் அஜித், இன்னையில இருந்து ஒரு லைஃப் டோட்டல் சேஞ்சுடா. ஒவ்வொரு நிமிஷமும் நானா செதுக்குறதுடா. பிரியா என்னால முடியலடா. மூச்சு துருங்க, மூச்சு பிடிச்சு ஓடுடா. பிரியா வா. கண்ணனை நீ தானே கொளுத்த சொன்ன, இப்ப நான் உன்னை கொளுத்துறேன். பிரியா
ராஜேஷ், நம்ம செஞ்சது பெரிய தப்பு தாண்டா. ராஜேஷ், நான் இவ்வளவு நாள் வரைக்கும் செத்துருன்னு பயந்து தாண்டா இருந்தேன். ஆனா இஸ்மாயில பாக்கும்போது கண்டிப்பா செத்துருவோம் ராஜேஷ். முதல்ல பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க. உன்னை சாக விட மாட்டேன். எழுந்து வருவேன், நான் எழுந்து வருவேன். எனக்கு நெருப்பை ஓடி வருவேன், நான் ஓடி வருவேன். லட்சுமி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எனக்கே அறிவு இருக்கணும். நான் யாரு? உன்னை கட்டிக்க போறவ தானே? லட்சுமி, தேவையில்லாத கற்பனை வளர்த்துக்காத. நானே ஏகப்பட்ட குழப்பத்துல இருந்துகிட்டு இருக்கேன். நந்திவரம் கிராமத்துல ஆவியா வந்து ஒவ்வொரு கொலைகளா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்காங்க. இத அவங்க தான் செய்யறாங்களா இல்ல வேற யாராவது செய்யறாங்களான்னு நானே ஏகப்பட்ட குழப்பத்துல இருந்துகிட்டு இருக்கேன். நீ தேவையில்லாத கற்பனையை வளர்த்துக்காத. இத பார், நீ பேசாம வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன மச்சான், நான் வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கணுமா? சின்ன வயசுல இருந்து உனக்கு நான் தான், எனக்கு நீ தானே இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீ ஆண்டாள், ஸ்ரீரங்கநாதரை நினைச்சு கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தா. அதே மாதிரிதான் மச்சான் இந்த லக்ஷ்மியும். லக்ஷ்மி, என்ன பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டல, வேற யாராவது கட்டிக்க சொல்லி. லக்ஷ்மி, போ போ போ. நாளைக்கு எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து உங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்கலான்னு இருந்தேன். நீ போ நீ போ. பரிமளா ரொம்ப நாள் என்ன கட்டிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. நான் பரிமளா வீட்டுக்கு போயிடுறேன். என்னது பரிமளா கட்டிக்க? அவளை என்ன பண்றேன்னு சும்மா சொன்னேன்டி. எனக்கு தெரியும் மச்சா, நீ என்ன கட்டிக்க போறேன்னு இப்பவே அப்பா கிட்ட போய் சொல்ற. மச்சானே, ஆசை சுருடி வச்ச மச்சானே, குத்தால அருவியில மச்சானே, அத குளிக்கையில இறக்கி வச்ச மச்சானே, மச்சானே 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 மச்சானே, தாழம்ப கொண்டையில மச்சானே, ஆசை சுருடி வச்ச மச்சானே.
சின்னையா மச்சானே ஏ மச்சானே மச்சானே ஏ மச்சானே செங்கனி சாரும் உண்டு திரவாசம் உண்டு நீ வந்து நின்னாலே மீறல்வதுண்டு ஈசக்கு பொடி போட்டு விட்டு போற மச்சான் கருதாரத்து ஏ கண்ண பரட்டா சொக்கே போகும் என்ன பாரடா கால் பின்னி கிடக்கோ இந்த கண்ணி பாவடா திக்கு முக்க ஆட வச்ச தெரியாம போறவனே என அப்படியே தூக்கி கொண்டு போயினா சொன்னபடி கேளினா சொர்க்கத்தை காட்டினா மச்சானே ஏ மச்சானே மச்சானே ஏ மச்சானே மச்சானே ஏ மச்சானே மச்சானே ஏ மச்சானே. என்ன வேலுச்சாமி, உன் போலீஸ் மாப்பிள்ள என்னதான் சொல்றாரு? யோ, பேயா வந்து ஊருக்குள்ள ஏதாவது கொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. போலீஸ்காரங்க துப்புதலக்க மாப்பிள்ளைய ஊருக்குள்ள அனுப்பிச்சு விட்டாங்க. அழகான பொண்ணு இருக்கு, அதை விட்டுட்டு ஊருக்குள்ள மாப்பிள்ளை காடு மேடா சுத்திட்டு இருக்காரு. அதான் ஒரே கவலையா. கவலைப்படாத, உன் மாப்பிள்ளைய கூப்பிட்டு பேசி ஏதாவது ஒரு முடிவு பண்ணலாம். அங்க பாரு, உன் பொண்ணு துளி வச்சு வரா. பார்த்து பார்த்து என்னம்மா இப்படி ஆமா பண்ற? ஆமா ஆமா. என்னம்மா லட்சுமி, இன்னைக்கு ஒரே சந்தோஷமா இருக்க? அப்பா அவரு எவரு? அதான்ப்பா மச்சான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாருப்பா. அப்படியா? நம்ம ஊர் ஐயனார் கோயிலுக்கு 4 கிடா வெட்டி 100 பேர் சோறு போடுறதா வேண்டியிருக்கேன். நான் போய் பண்ணிட்டு வந்துடுறேன். அத முதல்ல பண்ணு. டேய் சீக்கிரம் வாடா, டேய் சீக்கிரம் வாடா, சீக்கிரம் வாடா, சீக்கிரம் எடுத்து போயிடலாம். காசு இருக்குன்னு சொல்லிட்டு எடுக்க வந்தானா? சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுனா. எங்க அம்மா அப்பா யாரும் இல்லைனா சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுனா. அதனால தானே உங்க பையன் வந்து எடுத்தேன். வேலை குத்தா செய்வியா? சரிண்ணா. 10 மூட்டை துணி கொடுத்தா துவைப்பேன் டெய்லி. துவைக்கிறேண்ணா. யோ எதுக்கு நைனாட்டு ஒரு வார்த்தை கேட்டியா? அந்த ஆள் கிடக்குற இருப்பாமா, சும்மா நைனாக்கிறேன்னு சொல்லணும். அதான் வேலை செய்யறேன்னு சொல்றாங்களா அப்புறம் என்ன? லூசாயா நீ? யோ, உன்னை எங்கேயோ பாத்துக்கிறேன் நானு. உங்க ஊருக்கு படம் எடுக்க வந்து புதுசா நானு. ஓ, அன்னைக்கு இப்படியே கையை வச்சுன்னு படம் எடுக்கிற சுத்தி இருந்தானே, அவன் கூட சேர்ந்தவன் தானே நீ? இங்க எங்க சுத்துற? இன்னும் படம் எடுத்து முடிக்கல நீ? எங்க டைரக்டர் பேயை பார்த்து லூஸ் ஆயிட்டாரியா. என் கூட வந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் என் காரு 50 லட்சம் ரூபாய் பணம் என் பொண்ணையும் சேர்த்து கூட்டின்னு போயிட்டாயா. இந்த சினிமாவை நம்பி எல்லாமே போயிடுச்சியா. அன்னைக்கு உங்ககிட்ட இப்படியே கையை வச்சுட்டு வந்தானே, அவனை பார்க்கும் போது ஏமாத்துற மாதிரி தெரியும். நீதான் ப்ரொடியூசரா? சார், எனக்கு ஒரு வில்லன் கொடுங்க சார். சூப்பரா நடிப்பேன் சார். ஒரே டேக்ல ஓகே பண்ணிடுவேன் சார். சார், எனக்கு செகண்ட் ஹீரோ கேரக்டர் கொடுங்க, நல்லாவே நடிப்பேன். யோ, எனக்கு சினிமா வேணாயா. நல்ல வேலை என் பொண்டாட்டியே கூட்டிக்கின்னு வரல. யோ, சீன் தெரியாம ஒண்ணும் தெரியாம படத்துக்கு வந்த இல்ல, அவன் படம் எடுக்கிறேன் படம் எடுக்க மாட்டேனாங்க. ஆமா. யோ, பணம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஆசையா ஹீரோவா நடிக்கிறான். ஒரு சில பேர் டைரக்ஷன் பண்றேன்னு நினைக்கிறான், ஒரு சில பேர் படம் எடுக்கிறான். இப்படி அனுபவமே இல்லாம இவங்க எல்லாம் கோடிக்கணக்கில் இழந்துட்டு அப்புறம் தெருக்கோண்டு தெருவே நடந்தாங்க போன திருநெல்வேலிக்கு. இதான் சொல்றது, தெரிஞ்ச தொழில் தான் செய்யணும், தெரியாத தொழிலை செய்ய நினைச்சோம்னா கடைசியில பிச்சை தான் எடுக்கணும். இவன் அல்வாவைக்கு கூட லாய்க்கு இல்லையா? சந்தேகம் தான். என்னையா சாமானன், இன்னைக்கு ஏதாவது துப்பு கிடைச்சதா? சார், அத பாருங்க.
அந்த மரத்துல மல்கோ மாம்பழம் அப்படியே கொத்து கொத்தா தொங்குது சார். அத கூட விட்டுருங்க சார். அது பக்கத்துல போனா ஒரு சின்ன நாயக்கடை சார். இந்த பொழுதுபோன் டைம்ல அந்த நாயர் போடுறான் பாருங்க, சுட வெங்காய போண்டாவும் உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் சார். சாப்பிட 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 அவ்வளவு டேஸ்ட் சார். சாப்பிட்டே இருக்கலாம் சார். யோ என்னையா இது? யோ உங்களை 2 பேரும் எதுக்கு அனுப்பிச்சேன்? ஐயா இவர் வந்து கொலகாரனை கண்டுபிடிக்க வந்தாரு. தேங்காய் மரத்துல தேங்காய் அறுத்து சாப்பிடுறதும், மா மரத்துல மாங்காய் அறுத்து சாப்பிடுறதும், புளியங்காயை சாப்பிடுறதும், பொழுது போன டீ கடையில போண்டா பஜ்ஜி சாப்பிடுறதும், எந்த நேரம் தின்னுகிட்டே இருக்கிறாரு சார். ஊர்ல ஒரு ஆளும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. யோ போதியா யோ அங்க என்னமா சத்தம் கேக்குது? என்ன சார்? சம்திங் ராங். யோ இவங்கள பத்திரமா சரிங்க சார் வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வா. வாமா வா. ஓ நான் 12 மணிக்கு இந்த நேரத்தில் வரேன். கரகாட்ட கோஷ்டி வேறு வந்திருக்கு. வா பாப்போம். என்னையா யோ நைட் 12 மணி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யோ அந்த பையனை பாரு, உள்ள போகும்போது ஜாலியா போறான், அப்புறம் வெளியே வரும்போது வர நான் பாக்குறேயா. பாரியா அங்க பாரியா, பாத்தியா பாத்தியா திரும்பி வரானா பாத்தியா தெரியல வரானா சொல்லு மாதிரி வராயா. யாருக்கியா தெரியும்? பேய் இல்லையா போலீஸியா? நீங்க சார் சுத்தம் உள்ளூர் தான் சார். இங்க என்ன பண்றீங்க? சார் அந்த இருக்கானே அந்த பையன் நைட்டு 11-12 மணிக்கு நேரா காட்டுக்குள்ள போறான், திரும்பி வரும்போது 3 வரான் சார். பயமா இருக்கு சார். போங்க சார் வர்றேன் சார். பாத்தீங்களா சார், நான் சொன்ன மாதிரியே போயிட்டு இருக்கான். நீங்க எங்களை வந்து மிரட்டுறீங்க. அதானே பாருங்க சார், கீழே இறங்க பாருங்க சார். இதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா போங்க சார். சார் என்ன சார் நீங்க எங்க கூட வரீங்க? முன்னாடி போங்க சார். ஏதோ பண்றான் சார். என்ன சார் கையில துப்பாக்கி வச்சு நீங்களும் பயப்படுறீங்க? போங்க சார், மெல்ல போங்க. மச்சான் வா. ஆமா சார், எங்க அப்பா ஒரு குடிக்காரு சார். அதனால எங்க அம்மா சேர்த்து ஒரு காசு எடுத்து போச்சு வச்சிருக்கேன் சார். இங்க பேய் பூத்தெல்லாம் இருக்கு சார். அதனால இங்க யாருமே வரமாட்டாங்கன்னு போச்சு வச்சேன் சார். இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது. பேய் பிசாதெல்லாம் உலாற இடம் இது, தெரியுதா? சார் உங்க அப்பா லாக்கப்ல போட்டு மாத்துங்க சார். ஆமா நான் பாத்துக்கிறேன், எனக்கு தெரியும். ரொம்ப புத்திசாலித்தனம் பண்ணிருக்கான் சார். ஆமா நீங்க என்னமோ பேய் பிசாசு சொல்லி என்ன வேற பயம் காட்டிட்டீங்களே. அவன் வந்த பார்த்தா அப்படித்தானே சார் இருந்தது. என்னையா தெரிஞ்சது உங்களுக்கு? நீங்களும் தானே பயந்தீங்க? ஆமா போ வாடா இந்த வாடா அங்கங்க போடா மனுக்கு தூக்கி போட்டு மிதிக்கணும் ராஸ்கர். என்ன பயன்படுத்திட்டான் நம்மள.
Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Liquid drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ஏண்டா தம்பி, அவ யாரு மொட்டை ஊருக்கு புதுசா வர்றான்? ஆமாண்ணே, ஆளை பார்த்தா ஒரு மார்க்கமா இருக்கானே. ஆமா ஆமா, சவுத் ஆப்பிரிக்கா குரங்கு மாதிரியே இருக்கானே. மாதிரி குரங்கேதான். இது நந்திவரமா கிராமம்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சித்தமுனியர் விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? தெரியா தெரியும், எதுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. ஐயோ நான் இல்ல, இது நந்திவரம் கிராமம் தானே? அதெல்லாம் எதுக்கு உனக்கு? டேய், இதுதானே நந்திவரம் காடு? ஆமா, நீ யாரு? இந்த ஊருக்கு புதுசா? அது நீ யாருன்னு கேட்காதே, ஒரு அரை மணி நேரத்துல தெரியும். தம்பி, நம்ம அவனை யாருன்னு கேட்டுட்டே இருக்கோம், அவன் நம்ம மதிக்காம போய்கிட்டே இருக்கான். முதல்ல அவன் யாரு நம்ம பின்னாடியே போய் ஆமா. டேய் தம்பி, அவன் ஒருவேளை பேயா இருக்கான், இல்ல தீவிரவாதியா இருக்கலாம். பேய் பேய் சொல்லு, மூடிட்டு வாடா. அப்பப்ப நான் அண்ணங்கிறத மறந்துடுறியே. எப்ப பத்துல நான் ஆரம்பிச்சறடா, வாடா. ஏ மொட்டை, இவன் கடவுள் பாதி மிருகம் பாதியா? சரியான காட்டு வச்சு பிறந்தவனா இருப்பான் போலுக்குது. நம்ம நினைச்ச மாதிரி ரெண்டு பேரும் பின்னாடி போறாங்க. வா வா, நாம கிட்ட சரிக்க மாட்டுக்க போறோம். கடவுளே, பெருமாளே, ஐயோ என்னமா பண்றானே? நீ போய் கேளு. கேக்குறேன். ஏன் மொட்டை, நாங்க பாட்டு கேள்வி கேட்டு இருக்கற, நீ நோண்ற எதுக்காக நோண்ற? என்ன விஷயம்? இருக்குதுன்னு சொன்னாரு. யாரு சொன்னாரு? கொல்லுமலை சித்தர் சொன்னாரு. அப்புறம் அண்ணாமலை சித்தர் அப்படியே கிழக்கு பக்கம் போய் அப்படியே நேரிய பக்கம் போற, அப்படியே பொதி இருக்குன்னு சொன்னாரு. அப்படியா? அப்புறம் இல்ல, அது ராஜகாலத்துல சொன்னாரு. அதோட மதிப்பு 10 கோடிமா. 10 கோடியா? ஆமா. மொட்டை, நாங்க உள்ளூர், நீ வெளியூர். நீ பாட்டுக்கு வந்து இந்த இடத்துல உள்ள 10 கோடி எடுத்துக்கிட்டு போலான்னு பாக்குறியா? அது நடக்காது.
2 கை தோண்டா வராது. 6 கை சேர்ந்து தோண்டாதான் வரும். அதனால 3 பேர் சேர்ந்து தோன்றோம். 3 பேருக்கு பங்கு போடுறோம். இது நல்லா இருக்கு. பங்கு போடுறது அப்படி வச்சுக்கலாம். இந்த இடம் கண்ணு பிடிச்சினாலும் நான் தான். எனக்கு அட்வான்ஸ் கொடுங்க. 6 கையில அள்ளிக்கங்க. ஆமா என்ன அட்வான்ஸ் கேக்குறா? பணத்துக்கு எங்க போறது? அதான் இருக்கே. எங்க இருக்குது தம்பி? இருக்கிறது 10 கோடி. அவன் கேக்குற அட்வான்ஸ் கொடுத்தா அவன் பாட்டு போயிருவான். அந்த 10 கோடியை நம்ம 2 எடுத்துக்கலாமே. அதனால கூடங்கறேன். அதெல்லாம் ஓகே. பணம் எங்க இருக்குது? அதான் உன்கிட்ட இருக்குங்கறனே. எங்க இருக்குது? இருக்கு. மனேஷால கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன். நான் கொடுக்க மாட்டேன். பாட்டு போயிட போறான். கஷ்டப்பட்டங்கற இதெல்லாம் வித்தா 2 லட்சம் தான் சேரும். ஆனா அங்க இருக்கிறது 10 கோடி. பேசா கழட்டி கொடுத்தா கழட்டி கொடு. குடு சீக்கிரம் குடு. சீக்கிரம் கழட்டி யாரும் வந்து போறாங்க. அப்படி மாட்டேன். நீ கேட்ட அட்வான்ஸ். தம்பி 2 பேர் இங்க தோடுங்க. நான் யார வராம பாக்குறேன். தோடுங்க. சரி பாரு தம்பி தோடுறா. 10 கோடி. இல்லச்சா 10 கோடி. டேய் தம்பி முட்டை வர்றதுக்குள்ள இந்த 10 கோடியை 2 பேரும் எடுத்துட்டு போயிருவோம். அப்படியா? ஆமா. 10 கோடி எடுத்துனே லைன் போட விட்டு போய் எனக்கு புடி கேக்குறேன். யாரா அந்த காட்டுக்குள்ள? இந்த ஊருக்கு புதுசா நீ? மரம் வெட்ட வந்தியா? இந்த நந்திவரம் காட்டுக்குள்ள இந்த மலைசாமியை தவிர வேற யாரும் மரம் செடி கொடி எதையும் வெட்ட முடியாது. வெட்டுன அவனை வெட்டுருவேன். இந்த ஊருக்கு நான் புதுசுதான். அப்ப நீதான் மலைசாமி? ஐயோ சொன்னாரு இந்த பக்கம் ஒருவனே. பாத்துட்டு இருக்க. மரம் கொடி செடி நீ எட்டலாம். அண்ணா ஒன்னு 2 பேரு எட்ட போறாரு. ஏய் யாரா வேண வெட்டறன்னு சொன்னது? ஏய் எவன்டா அது? மலேசியா నుంచి வந்தாரே அவர் தம்பி, அவர் அண்ணா. இந்த 2 பேர் கண்ட துண்டமா எட்டி குளில போடுறதுக்காக குழி தோண்டி இருக்காரு. உன்னை புதைக்கிறதுக்காக அங்க குழி தோண்டி இருக்காரு. பாரு 2 பேருக்கு போ. ஐயோ இவங்களா எவ்வளவு அடி வாங்கலாம் திருந்த மாட்டீங்களாடா நீங்க? இந்த வர ஆக மொத்தமும் அவர் நோண்டின குழி ஏஷ்டபாது. அதுல யாரோ ஒரு ஆள் போகும். 3 பேரு சாவுங்க. சாப்பிட்டெல்லாம் போகுதா தம்பி? 10 கோடி மனசு தளராம கிண்டு. அதுக்கப்புறம் நம்ம கார்லயும் பிளைட்லயும் போய்கிட்டே இருக்கலாம். 10 கோடி கன்ஃபார்மா கிடைக்குமா? கன்ஃபார்ம் 10 கோடி. என்ன பண்ணுகிறீங்க? பார்த்தா தெரியல. பல்ல நோண்டிக்கிட்டு இருக்க. யாருக்கு? எதுக்குடா என் தம்பி அடிக்கிற? ஆமா இங்க பள்ளம் நோண்டறன்னு உனக்கு யார் சொன்னது? யார் சொன்னது? அங்க ஒரு மொட்டை கருங்கரங்க சொல்லிட்டு போச்சு. மொட்டை போட்டு குத்துட்டான் பாத்தியா? தம்பி பேசாம உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். 3 பங்கு 4 பங்கு ஆயிட போகுது. பார்த்தவனா அடிச்சே கொன்றுவான். ஆமா டேய் நான் பங்கு நொங்குன்னு பேசுறீங்க. சொல்ல முடியாது. நான் தரேன்டா 4 பங்கு. இங்க பாரு. ஆமா ஒரு பெரிய ராஜா. இவருக்கு 10 ஏக்கரா நஞ்சு புஞ்சலாம் இருக்கு. உங்ககிட்ட இருக்குது 4 அழுகு முட்டை துணி. எங்களுக்கு நீங்க பங்கு போட்டு கொடுங்க. தெரு அலைஞ்சு திரிஞ்சு 4 வீட்டு துணி எடுத்துட்டு அலசி போடுவாரு. இவர் எங்களுக்கு கொடுக்க போறான். காமெடியா இல்ல? கஞ்சி ஊத்த போறாரா? ஆமா. சரி என்ன நோண்டிட்டு இருக்கீங்க? இங்க தோண்டா 10 கோடி புதையல் இருக்குடா. 10 கோடி பணம்லாம் கிடைக்காதுடா. நீங்க எவ்வளவுதான் தோண்டாலும் உள்ள பணம் தான்டா கிடைக்கும். தம்பி மலேசியாவர கக்குச்சுகளுக்கெல்லாம் சம்பாதிக்க பணமெல்லாம் வேஸ்டா போச்சா? டேய் என்ன சொன்னேன்? மலேசியாவுல கக்குச்சுலாம் கழுவி கஷ்டப்பட்டு காசு வீணா போச்சாடா. தம்பி நீ அடிக்கடி என்கிட்ட சொல்லுவியே மலேசியால பெரிய ஆபீஸ்ல வேலை செய்யற. இதான் வேலையா? மலேசியாவுல ஆபீஸ்ல வேலை செய்யறதா உண்மைதான். அந்த ஆபீஸ்ல 10,000 பேர் வேலை செய்யறான். அந்த ஆபீஸ்ல எல்லா கக்குசு கழுவுறதா ஏன் வேலை. அது சரி. இப்ப சாப்பாட்டுக்கு என்னடா தம்பி செய்யறது? 2 பேரும் என் கூட வாங்க. ஆளுக்கு ஒரு மூட்டை தரேன். போய் துவைச்சிட்டு வாங்க. என்னம்மா உன் புருஷன் ஆளையே காணோம்? அதுவா நைனா, நம்ம நந்தீஸ்வரர் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருக்காரு.
உன் புருஷனுக்கு பக்தி முத்தி போயிடுச்சு போல இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியாதா நைனா? என் புருஷன் குடிக்கிறது நேத்தே விட்டாரு. நிப்பாட்டிட்டானா? ஏன்னா சிரிக்கிற? நீ தான் தினமும் தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. மாப்பிள்ளை என்ன குடியை நிறுத்தின மாதிரி தெரியலையே. நீ வேணா பாரு நைனா, ஒரு நாள் அவர் திருத்திடுவாரு. அலமே வந்துட்டான் தோற. அலமே ஏ செல்லம், என்னடி சமைச்சு வச்சுக்கிற மாமாக்கு? என்னயா குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு வந்துக்கிறேன்? குடிக்கல நானா குடிக்க வேணாம் தான் அலம்பு நினைச்சேன். தனித்தாக எடுத்துச்சு. ஊர்ல ஒரு பையன் வீட திறந்து வச்சில்ல. அப்படியே போனேன்னா நம்ம கவர்மெண்ட் கடையை திறந்து வச்சிருந்தான். ஒரு ஹாஃப், ஒரு குவார்டர், ஒரு ஃபுல்லு குச்சானா வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. பசிக்குது, சாப்பாடு வச்சிருக்காளமோ. கவர்மெண்ட் கடையை இழுத்து மூடிட்டா துரை குடிக்கிறத நிப்பாட்டிடுவார் போல இருக்கு. மா, உன் புருஷனை கூப்பிட்டு போய் சோற போடுமா. நீ சாப்பிடல மாமா? டேய், நீ முதல்ல சாப்பிட்றா. நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி. என்ன மாமா, நான் சாப்பிட்டா எப்படி மாமா நீ சாப்பிட்ட மாதிரி ஆகும்? என் வயிற்றுக்குள்ள தானே போகும், உன் வயிற்றுக்குள்ளயா போகும்? இதை மட்டும் அறிவுபூர்வமா பேசு. ஆத்துக்கு போய் அழுக்கு துணியை துவைச்சிட்டு வாடான்னா பாதி துணியை கிழிச்சிட்டு வந்துடுற. துணியை போட்டவங்க எல்லாம் என்ன கண்ணா பின்னான்னு கத்துறாங்க. டேய், நீ கிழிச்சிட்டு வந்த துணிக்கெல்லாம் நான் காசு தர வேண்டியிருக்குடா. இனிமேலாவது அறிவுபூர்வமா துணியை கிழிக்காம துவைச்சிட்டு வாடா. எப்படி இருக்க பழனிசாமி? வாங்க சாமி. நல்லா இருக்கியா? என்ன இவ்வளவு தூரம்? சொல்லி அனுப்பியிருந்தா நானே ஸ்டேஷனுக்கு வந்திருப்பேன். இந்த ராமானுஜத்தை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துக்கு போனாலும் எந்த காரணம் இல்லாம போக மாட்டான். அது இருக்கட்டும் பழனிசாமி, ஊர்ல ஏயா உலாவி எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்காங்க, நீ மட்டும் தைரியமா இருக்க? நான் எதுக்கு சாமி பயப்படணும்? எங்க குலதெய்வம் நந்தீஸ்வரர் இருக்கிறப்ப எனக்கு எந்த பயமும் இல்லை, எந்த தீங்கும் பண்ணதில்லை. அவங்க செத்த பிறகா எங்களுக்கு தீங்கு பண்ண போறாங்க? பழனிசாமி சொல்லுங்க சாமி. நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ எனக்கு சொல்ல முடியுமா? சொல்றேன் சாமி, சொல்றேன். இந்த நந்திவரம் கிராமம் ரொம்ப பழமையான கிராமம். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இடி மின்னல்னு மழை பெஞ்சு சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களும் வெள்ளத்தில் முழுங்கிடுச்சு. அதோ கிழக்கால இருக்க சிவன் கோயில், அங்க இருக்கிற நந்தி தான் ஊருக்குள்ள வெள்ளத்தை வரவிடாம தடுத்ததுன்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. அதனால தான் இந்த ஊருக்கு நந்திவரம்னு பேர் வந்தது. அப்படிப்பட்ட வரலாறு படைச்ச இந்த கிராமத்தில் யாருக்குமே படிப்பறிவு இல்லை சாமி. அரசாங்கம் பள்ளிக்கூடம் கட்டியிருந்தும் கூட யாருமே படிக்க போகலை. ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு அப்படியே விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சாங்களே தவிர நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு ஒருத்தர் கூட நினைக்கல. இந்த ஊரில் இருக்கிற பச்சைமுத்து தான் பொண்ணை 20 கிலோமீட்டர் தூரம் நடக்க வச்சு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி படிக்க வச்சான். இந்த ஊரே பச்சைமுத்துவையும் அவன் பொண்ணு ராணியையும் ஆச்சரியமாக பார்த்தாங்க. லட்சமா பணம் வச்சுட்டு இருக்கிறவனு கூட படிப்போட அருமை தெரியல. ஊர் பஞ்சாயத்து தலைவரோட பையனும் ராணியும் ஒருத்தர் உயிருக்குயிரா காதலிச்சாங்க. குடிச்சிட்டு வந்து ஏன் அப்படி பண்ற? வீட்ல ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு, ஏன் இந்த மாதிரி பண்ற? நம்ம பொண்ணு வீட்ல இருக்கான்னு தெரியுது எனக்கு. நீ பேசாம இரு. இப்படி குடிச்சிட்டு வந்து தினமும் வந்து அமக்கறியா? காலேஜ் என்னையா உனக்கு? தினமும் குஸ்தையா வர. ஏங்க விடுங்க, ஏங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? விடுங்க அண்ணா. பேசாம இருக்கணும். யோ விடியா, பொண்ணு வர போறா. ஏன் அந்த மாதிரி பண்ணிட்டு? யோ பொண்ணு வர போறாயா? விடியா, ஏன் அப்படி பண்ற? யோ விடியானா, என்னையா நீ? ரெண்டு பேரும் பாரு தொல்லையா போச்சு எனக்கு. எதுக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு? என்ன விடியா, ராணி வந்துட்டாயா? விடியா, ராணி வராயா? விடியா. பயந்துருவான். அப்பா நான் காலேஜ் போறேன்ப்பா. போறியாமா? பத்திரமா போயிட்டு வரணும். என் உயிரே நீதாம்மா. இந்த 18 பட்டி கிராமத்துல படிச்சவன் எவன் இருக்கிறான் அப்படின்னு ஊரே சொல்லணும்.
அதாம்மா என் ஆசை. உன் பொண்ணுக்கு குடிச்சோம் சொல்லாதயா, குடிக்காம சொல்லியா. அம்மா எனக்கு அது ஏமா அப்பாவை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க? நீ பார்த்து போயிட்டு வாமா. சரிம்மா நான் போயிட்டு வரேன். மறந்தே போயிட்டேன். அப்பா நான் காலேஜ் ஃபீஸ் கேட்டிருந்தேன். எங்க நான் உங்ககிட்ட கொடுத்த பணம்? ஏய் பணம் கொடுத்த எங்க கேக்குறேன்ல சொல்றேன். நீ காலேஜ் போ, நான் வந்து கட்டறேன். பை. ஏய் பணம் கொடுத்த எங்கடி? நாம சாப்பிடுறதுக்கு என்ன பண்றது? இது விடுனா. ஐயோ அப்பா மல்ல இருக்காங்க, விட்றா. நீ இருக்கியே. யோ பச்சைமுத்தி ஐயா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க கொஞ்சம் விளையாடுறதே மோட்டார் செட் கிடைச்சதா? ஐயா அது ஒண்ணு இல்லைங்க. அண்ணா வர சொன்னாரு, வா. ஐயா வரேங்க ஐயா, வரேங்க. வேலாமா வரட்டா? மூஞ்ச பாரு. குளவிக்கல்லை தலையில் போட்டு கணவன் படுகொலை. நாகர்கோயில் அருகே மண்வெட்டியால் மண்டையை பிளந்து மாமியார் படுகொலை. நைட்டு தூங்கும் போதும் கூட ஹெல்மெட் போட்டுட்டு தான் தூங்கணும்னு நல்லாவே தெரியுது. அப்ப ஆளுக்கு ஒரு கூட நிம்மதியா வந்து உட்கார முடியல. நானு பக்கத்து வீட்டுல வாங்கி பேப்பர் படிச்சுக்கிறேன். பேப்பர் படிக்கலன்னு குறைஞ்சு போகாதா? இன்னைக்கு ஈவினிங் மாலை மலர் பேப்பர் வாங்கி நான் படிச்சுக்கிறேன். போறாங்க. எனக்கு இந்த வம்பே வேணாம். ஐயா வணக்கம், எனக்கு ஒரு டீ ஜாங்கா போடு. என்ன நமக்குன்னு ஒரு தனியா ஒரு கிளாஸ் தர்றாங்க. குடிச்சிட்டு வந்துடுறேன். போவேன் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். என் பொண்டாட்டி விட்டு அணைச்சுக்கிறேன். இந்த உலகத்துல எவ்வளவோ பொருட்காட்சி பார்த்திருக்கேன், இப்படி ஒரு காட்சி நான் பார்த்தே கிடையாடா. என்ன கண்கொள்ளா காட்சி. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்குத பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா? இங்க பாரு, குற்றாலி ஷோன்னு விழும்போது கோமணம் கட்டி குடிச்ச மாதிரி சந்தோஷமா இருக்கா. நீங்க ரெண்டு பேரும் சாதாரண. நீ யாரு? இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரோட பிள்ளை. அப்பா தலைவர், தம்பி துணை தலைவர். ரெண்டு பேரும் சேர்ந்து பஞ்சாயத்தை எப்படி பண்றாங்க தெரியுமா? அந்த கர்மத்தை விடுங்க. நீ அப்படி, அவ யாரு தெரியுமா? டாடா, பிர்லா, ஹைதராபாத், நிஜாம் எவன் செத்தாலும் சேர்ந்தான். அவன் அப்பா கைக்கு வந்து அவன் தான் இருப்பான். உங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷன் இருக்க, இந்த உலகத்துல எத்தனையோ காம்பினேஷன் பார்த்திருக்கேன்டா. இப்படி ஒரு காம்பினேஷன் நான் பார்க்கவே இல்லடா. இது புதுசுடா. இங்க பாருங்க, நான் பார்த்துட்டேன் அப்படி நீங்க பயப்படாதீங்க. நான் காதலுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். இங்க பாரு, இங்க பாரு, உங்க அப்பா மோசமான ஆளு, இவ அப்பா அதோட மோசமான ஆளு. இத பார்த்தா ரெண்டு பேரும் கொலை பண்ணிடுவான். நான் சொல்லுங்க, உனக்கு எவ்வளவு செலவனா நான் தரேன், உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்றேன். ரெண்டு பேரும் ஊரு விட்டு ஓடிடுங்க. ஆமா, நீ முதல்ல கட்டி அடிச்சல, அது மாதிரி கட்டி அணைங்க. அணைங்க அணைங்கடா. அண்ணா அப்படிதான் அப்படிதான் விடாத. நல்ல அண்ணா இதெல்லாம் இருக்கி அண்ணா. அதான் அதான் நல்லா இருக்கடா. ஏய் நல்லா இருக்கு. ஆமா ஆமா ஓகே. நல்லா இருக்கு, நல்லா இருக்கடா. ஏய் நல்லா இருக்கு. ஆமா. ஏய் வேணாமா, அடியே வேணாமா. வாயா, உனக்காக தான் கருவாட்டு குழம்பு ஆக்கி வச்சிருக்கையா. அதெல்லாம் நீ நல்லாவே செஞ்சு வச்சிருப்பிய, பக்குவமா ஆக்கி வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியுண்டி. ஏய் நான் அதுக்கு சிரிக்கலடி. அப்புறம் எதுக்கியா சிரிச்ச? வேலம்மா, இந்த ஊர்ல எவனுமே நம்மள மனுஷனா மதிக்கிறது இல்ல. எவனாவது ஊர்ல ஒருத்தன் செத்து போனாதான் நம்ம ஞாபகமே வருது. வேலம்மா, டீ கடைக்கு போனா தனியா கிளாஸ் வைக்கிறானுங்க, ஹோட்டலுக்கு சாப்பிட போனா நம்மள ஏளனமா பாக்குறாங்கடி. நம்ம எங்க போனாலும் நம்மள தீண்டத்தகாத மாதிரி பாக்குறாங்கடி. ஏண்டி கேக்குறேன், நம்மளும் மனுஷங்க தானடி. ஏடி நாம என்ன சிங்கம் புலி கரடி வைத்தியா பிறந்தோம்? மகாத்மா காந்தி, தந்தை பெரியார், ஐயா அம்பேத்கர், இவங்கள மாதிரி 1000 பேர் பிறந்தாலும் இவனுங்களை திருத்தவே முடியாது. யோ நமக்கு ஏன் அந்த வம்பலாம்? யோ வாயா சாப்பிட போலாம். எந்திரியா. யோ பாத்து எந்திரியா. கருவாட்டு குழம்புன்னு சொல்ற. ஏய் நீ வேணா பாரு, என் பொண்ணு நல்லா படிச்சு ஜில்லா கலெக்டர் ஆகி இந்த ஊரே மிரட்ட போறா. யோ கத்தாதையா, பொண்ணு தூங்குறாளா? ஆமா, நாளைக்கு பரீட்சை ரிசல்ட் ஆயா. ஏய் பயந்து படுத்துருக்காயா. அவ என் பொண்ணுடி, அவ பரீட்சையில நாளைக்கு பாஸ் பண்ணிடுவாடி. யோ தூங்குறியாடா? கால்லாம் வலிக்குது சொன்னாயா நம்ம பொண்ணு.
ஏய் என் பொண்ணு அதாங்கற வர்ற பொண்ணு தாண்டி தாண்டி படிச்சுட்டு வர்ற காது வலிக்க தாண்டி செய்ய வா இவடா தூங்குடா வா காது வலிக்குதாடா செல்லம் அப்பா உனக்கு ஒரு சைக்கிள் கூட வாங்கி கொடுக்க முடியலடா தூங்குடா செல்லம் தூங்கு யோ பச்சைமுத்து 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 உன் பொண்ணு கடலூர் மாவட்டத்திலேயே அதிக மார்க் வாங்கி முதல் இடத்துல பாஸ் ஆயிருக்குது. இன்னைக்குதான் சந்தோஷமா இருக்கான்ப்பா. இனிமேல் இவனை அளவில் தாண்ட முடியாது. அப்பா எவ்வளவு இன்னும் பாஸ் பண்ணிடுச்சு. இவனை பாரு சாவுக்கு ஆடுற மாதிரி ஆடுறான். சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன கையில முகத்தை காணோம்? என்ன கேட்காம எடுக்க மாட்டாரு. ஐயோ இந்த மனுஷனுக்கு விவசாயம் கிடையாது. ஐயோ என்னடி இது? ஒரு பாவாடை சட்டை போட்டு ஒரு சுடிதார் போட்டு ஒரு தாவணி போட்டு காலேஜுக்கு அனுப்பாம என்னடி இது கோலம்? போமா, உனக்கு வேற வேலையே இல்ல. ஏய் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்னடி குறைச்சல? என்னடி என்ன பாக்குற? பாவாடை சட்டை சுடிதாரு இதெல்லாம் மத்தவங்க போடுவாங்கடி. ஏய் என் பொண்ணு இப்படிதாண்டி போவா. அப்பா எனக்கே வெக்கமா இருக்குப்பா இந்த ட்ரெஸ்ல. நான் அழகா பாவாடை தாவணியில போறேன் தெரியுமா? இப்படிதான்டா நீ காலேஜுக்கு போகணும். இந்த Dress போட்டுக்கிட்டா வாய்க்கா வரப்பு கழனி இந்த Dress போட்டு நீ எப்படியா நடப்பா? இத போட்டுட்டு போய் சேர்ந்தா வரதா உன் பொண்ணு? ஏண்டி என் பொண்ணு வாய்க்கா வரப்பு ஆத்தாங்கற எல்லாம் கடக்கணும். உன் கையில இருந்த மோதிரம் எங்கடி? யோ அது நீதான் எடுத்தியா? அந்த மோதிரம் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? ஏ சிவசாமி வாடி வா. என் பொண்ணு வாய்க்கா வரப்பு ஆத்தாங்கரெல்லாம் கடக்கணுமா? ஏ சிவசாமி சீக்கிரம் வாடா. ஏய் வாடா. இத வந்துட்டேன் மாமா. பாருடி என் பொண்ணுக்கு ஆசையா நான் சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கேன் பாத்தியா? அப்பா இந்த சைக்கிள் எனக்கா? ஆமா செல்லம். ஆமா நீ 1100 ரூபா தான் கொடுத்த. ஆனா சைக்கிள் கடைக்காரன் 1500 ரூபான்ட்டான். 400 ரூபா போட்டு சைக்கிள் வாங்கிட்டு வந்துட்டேன் மாமா. ஏ சிவசாமி ராணி யாரா உனக்கு? உன் மாமா பொண்ணுடா. நீ தாண்டா அவளுக்கு வாங்கி கொடுக்கணும். அவ பிறந்தவனி காலுக்கு கொலுசு போட்டவன்டா நீ. அவளை மடியில உட்கார வச்சு அவளுக்கு காது குத்துனவ நீ. அவ வயசுக்கு வந்தவனி பச்சை ஓலை கட்டினவ நீ. எல்லா உரிமையும் உனக்கு இருக்குடா. ஏய் என் மவ என் பேச்ச மீறி வேற எந்த தப்பும் செய்ய மாட்டாடா என் மவ. மாமா அவ எவ்வளவு படிச்சிருக்கா? நான் என்ன படிச்சிருக்கேன்? அவ அழகு என்ன என் அழகு என்ன? இதெல்லாம் ஒத்துருமா மாமா? ஏ தங்கம் இப்ப சொல்றா மாமா கட்டிப்பில்லடா. விடுப்பா நீங்க சொன்ன அந்த மரத்தை கூட கட்டிப்பேன். ஏய் பாத்தேல்ல இதாண்டா என் மவ. சரி மாமா ராணி சைக்கிள் ஓட்டும். எட்ரா விட்றா விட்றா. அம்மா நீ ஓட்டுமா செல்லம் ஓட்டி ஓட்டு. நீ ஓட்டுறத நான் பாக்கணும்டா. அப்பா பாக்கணும்ல. உட்கார்றா உட்கார்றா. எடுத்து பாத்துறா 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 பாத்து 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 செல்லம். ஏய் ஏய் வா இரு. என் மர்ற இருமா.
கவலைப்படாதீங்க, கூட்டுறவு பேங்க்ல கடை வாங்கி தரேன். நம்ம ஊர்கார பையில எல்லாம் உட்கார்ந்துருக்கானுங்கம்மா. ஏன்பா? அவனுக்கு முன்னால நீ இங்கிலீஷ் பேசணுமா? ஐயோ அப்பா, அந்த கதையை வேண்டாம், விடுங்கப்பா. இல்லம்மா இவங்க என்ன பார்த்தாவே ஒரு மாதிரி நக்கல் நையாண்டே பாக்குறாங்கம்மா. வேண்டாம், விட்டுடுங்கப்பா. இல்லம்மா நீ பேசியே ஆகணுமா, இங்கிலீஷ்ல நீ பேசிட்டாமா ஆகணும். விட மாட்டார் போல இருக்கு. பேசுமா, பேசுறா. சரிப்பா, நான் என்ன சொன்னாலும் எஸ் எஸ்னு சொல்லணும். அப்புறம் ஓகே ஓகேன்னு சொல்லணும். ஓகே ஓகேயா? அப்புறம் ஆமாப்பா. இதுதான் இங்கிலீஷா? ரொம்ப ஈஸியா இருக்காமா? ஆமாமா, நம்ம தாய்மொழியோட சூப்பரா இருக்குமா. அப்பா தாய்மொழியை மறக்க கூடாது. ஆமா 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 ஆமா, தாய்மொழியை பழிக்கிறவனும் நம்ம தாயை பழிக்கிறவனும் ஒண்ணுதாமா. அம்மா இவனுக்கு முன்னாடி சும்மா ஏதாவது பேசுவோமா? ஓகேப்பா. Yesterday you went to office, no? Yes. Is it okay? Yes. Daddy, you know one thing? Yesterday I went to college, no? There was one function. Okay. I got new 2 friends, you know, and our class teachers all are very fine. Okay? Yes. Hey, அம்மா அங்க பாரு தலைவரே, இத பாக்குறானுங்களா? Yes. Come on, Daddy. Okay. அம்மா இங்கிலீஷ் பேசிட்டு போறாயா? என்னத்த இங்கிலீஷ் பேசிட்டு போறான்? அவன் பேசுற மாதிரி நடிக்கிறான். ஆனா பச்சைமுத்துவுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் இந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. ஏடி உங்க அப்பா அவளை கஷ்டப்பட்டு படிக்கிறடி. காதல் வேடிக்கிறடி. விடுமா கண்ணி, உங்க அப்பா ப்ளீஸ் என்ன விடுமா. உங்க அப்பா கரவலா கரச்சல போல இருக்கேடி. உன்னை கஷ்டப்பட்டு படிக்கிறமா. விடுமா. யோ கணக்கு, என்னைய அழுதுகிட்டே இருக்க, சொல்லியா? ஒரு சின்ன வேலை இருக்கு. யோ கணக்கு, இரியா, நீ காரணம் இல்லாம அழுக மாட்ட, காரணம் இல்லாத சிரிக்க மாட்ட, என்னங்கறத சொல்லியா? உன் வீட்டு உப்பு தின்னு வளர்ந்தவன், உன்னை பார்த்தா செருப்பதுக்கு கம்மக்கூட்டுல வச்சு போகக்கூடிய ஒரு பையன் முத்தம் கொடுத்தேன், கண்ணால பார்த்தேன். ஏய், யாரா அவன் முத்தம் கொடுத்தவன்? வாடா, அவன் தலை சீவணும். இங்க பாருங்க, ஒன்ன வெட்டுதா இருந்தா சுடாட்டு போகணும், பையனை வெட்டுதா இருந்தா இங்க வரணும். என்னையா சொல்ற? உங்ககிட்ட சொல்லுங்க, என்ன அந்த பிள்ளைக்கு முத்தம் கொடுத்தானே அது உங்க பையன் தான். என்னையா நீ அத முதல்ல சொல்லக்கூடாது. என்னையா பச்சைமுத்து, வாங்கின பணத்துக்கு வட்டி மேல வட்டி ஏறிட்டு இருக்கு, இப்ப வேற பணம் கேக்குற? அண்ணே, என் பொண்ணுக்கு இந்த வருஷத்தோட காலேஜ் முடியுதுன்னு, காலேஜ் பாதியில முடிஞ்சிட கூடாதுன்னு உங்கள்கிட்ட நான் பணம் கேக்குறேன், வேற ஒண்ணு இல்லன்னு. ஏன் பச்சைமுத்து, படிப்பு முடிஞ்சோன்னு எப்படியும் பொண்ணை கட்டி கொடுத்துற போற, அதுக்கே கடை வாங்கி படிக்க வைக்கிற? அண்ணே, காலேஜ் முடிஞ்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க படிக்க வைக்கிறோம், சொல்லுங்கண்ணே. இல்லண்ணே, என் பிள்ளைய நல்ல அந்தஸ்துல நல்ல ஒரு உத்தியோகத்துல உட்கார வச்சு அழகு வாங்கணும்னு, ஊரே பார்த்து பெருமைப்படணும்னு. பச்சைமுத்து பொண்ணை நல்லபடியா படிக்க வச்சு இந்த அளவுக்கு படிக்க வச்சிருக்கானு ஊரே பெருமைப்படணும்னு. அதுக்கு தானே இந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுறேன், வேற ஒண்ணு இல்லண்ணே. பச்சைமுத்து, என் அந்தஸ்து என்ன? உன் பொண்ணுக்கு என் பையன் கேக்குதா? ஒண்ணும் தெரியாத பாரு, உன் பொண்ணு அண்ணன் பண்ண லவ் பண்றாயா? உங்களை வெட்டி போட்டு நீங்க சொன்னது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னா நாளைக்கு காலையில உங்க எல்லாரும் போன சுடுகாட்டுல எரியுமுடா. அப்பா சொன்ன வெட்டி போடுவேன். வேலம்மா, இன்னைக்கு என்னமோ தெரியலடி, மனசே சரியில்லடி.
என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆமாண்டி, ஊருக்கார பயிலெல்லாம் என்னென்னமோ பேசுறானுங்க. அதாண்டி நம்ம ஊர் தலைவர் அவன் தம்பி நம்ம ஊருக்காரங்க எல்லாம் ஒண்ணு சேர்த்துக்கிட்டு பொண்ணை பத்தி தப்பா பேசுறாங்கடி. ஏண்டி நம்ம பொண்ணு வீட்டுல இருக்காளா? அதாண்டி அவன்தான் பஞ்சாயத்து தலைவர் கண்ணா இருக்கானே, அவன் கூட நம்ம பொண்ணு வாய்க்கா பரப்பு தோட்டம் துறவுன்னு சுத்திட்டு இருக்காண்டி. அவனை சும்மா விடுவானா? அவனை வெட்டி பொலி போட்டிருப்பேன்டி. ஆனா ஊருக்காரங்க எல்லாம் தடுத்துட்டாங்க. என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடி. என் பொண்ணு சொக்க தங்க அப்படி. என்ன மன்னிச்சிருங்கப்பா, அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான்ப்பா. நானும் கண்ணனும் உயிருக்கு உயிரா விரும்புறோம்ப்பா. கண்ணன் இல்லாம என்னால உயிரோட வாழ முடியாது. எங்க 2 பேரையும் எப்படியாவது சேர்த்து வச்சிருக்கப்பா. அப்படி இல்லைன்னா இந்தாங்கப்பா, உங்க கையில இதை வெட்டி போட்டுடுங்க. என்ன வெட்டி போட்டுடுங்கப்பா. நீ எதுக்குமா அலனா? உன்னை பெத்ததுக்கு நாங்க தான் அலனா. லவ் பண்றாடி, பஞ்சாயத்துல ஒரு பையனை லவ் பண்றாடி. படிப்பறிவு இல்லாத அந்த நந்திவரம் கிராமத்துல என் புள்ள மட்டும் படிச்சுட்டு இருக்கானு சந்தோஷமா இருந்தானு. நந்தீஸ்வரா, உட கூட என் புள்ள படிக்கிறது பிடிக்கலையா? பாத்தியாடி எவ்வளவு உயிருக்கு உயிரா நம்ம நேசிச்சோம். யாரையோ நேசிக்கிறாளாடி. இமைகள் எழுதும் ஓசையில் இதயராகத்தாலாட்டு வானம் இறங்கி வாசலில் வந்து பாடும் தாலாட்டு. இமைகள் எழுதும் ஓசையில் இதயராகத்தாலாட்டு வானம் இறங்கி வாசலில் வந்து பாடும் தாலாட்டு. பெற்றெடுத்த பிள்ளைக்கு தந்தை பாடும் தாலாட்டு விழியிலே நீர் துடைத்து விரல்கள் மீட்டும் தாலாட்டு. என் ஆசை பூமகளே, என் உயிரும் உனக்காக. என் ஆசை பூமகளே, என் உயிரும் உனக்காக. வாழ்க வாழ்க நீ எங்கிருந்த போதும். வாழ்க வாழ்க என் மகளே, எங்கிருந்த போதும். இமைகள் எழுதும் ஓசையில் இதயராகத்தாலாட்டு வானம் இறங்கி வாசலில் வந்து பாடும் தாலாட்டு. இமைகள் எழுதும் ஓசையில் இதயராகத்தாலாட்டு வானம் இறங்கி வாசலில்
வந்து பாடும் தாலாட்டு. கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. என்ன சொல்ற? பாத்தியா நீ? என் புள்ளைய பாத்தியா? என் புள்ள எனக்கு தெரியுது. ஏன் பொண்ணுடு எனக்கு நீங்க வேணும். அழாதமா அழாத அழாதமா அழாதமா சொல்ல அப்படியாடா? சோறு போட்டாடு எடுத்துட்டு வரேன். சோறு போட்டா அழாதா சொல்ல எடுத்துட்டு வரேன். உன்னை அள வச்சு நான் பார்த்ததே இல்லடா. கொண்டாடி சோற சாப்பிடுறா சொல்ல சாப்பிடுறா நீ சாப்பிடுறா சாப்பிடுறா சாப்பிடு தண்ணி குடுறி தண்ணியா குடுறி நாங்க தண்ணி குடிங்க. மெதுவா மெதுவாடா. ஏண்டா அந்த பச்சைமுத்து ஏன் மேலே கை வச்சுட்டான்? பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்களாடா? அண்ணே அவனை சும்மா விட கூட அண்ணே, அவனை ஏதாவது பண்ணி அண்ணே, இல்ல நம்மளால ஊருக்குள்ள தலை காட்ட முடியாது. அவனை முதல்ல ஊருக்குள்ள தலை காட்ட முடியாதுன்னு சொல்றது ரெண்டாவது விஷயம். முதல்ல உங்களை இந்த ஊருக்குள்ள ஜனங்க தலைகாட்ட விட முடியாம பண்ணினாதான் இந்த ஊர் உருப்படும். என்ன சொன்ன? அப்படின்னு நான் சொல்லலான்னு நினைச்சேன், முடியலையே. தம்பி, பஞ்சாயத்துல பச்சைமுத்துக்கு 6 சென்ட் இடம் கொடுத்தோம்ல, அதை அப்படியே புடிங்கிடுவோம். அண்ணே எப்படிண்ணே முடியும்? கொடுத்த இடத்து எப்படி வாங்க முடியும்? அதுக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன். நீங்க அந்த கோயிலுக்கு தான் இடம் வேணும்னு சொல்லி புடுங்குங்க புடுங்குங்க. புடுங்கிட்டு நான் வேற ஒரு இடம் தர்றேன், அதையும் நீங்க வச்சுக்குங்கன்னு சொல்லிட்டு காலத்தை தள்ளுங்க தள்ளுங்க தள்ளிட்டே இருங்க. பரவாயில்லையா? உனக்கு கூட மூளை நல்லாவே வேலை செய்யும். அந்த 19 கையில கிடைச்சா 60 எடுத்து வீசிறேன் வீசி. அச்சி சீவிருவியா? சீவிருவியா? நீ சீவரதுனா சீப்படுத்து தலை சீவரதுன்னு அர்த்தமா? யோ அதோ தூரத்துல வர்றான் பாரு பச்சைமுத்து. இப்ப போய் சீவு பார்க்கலாம் சொன்னல, பெரிய இவா மாதிரி சீவையா? போய் சீவு. பாருங்கய்யா, ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கொடுத்தீங்களே நிலப்பத்திரம், அது இனிமே எனக்கு தேவையில்லை. நாளைக்கே திருப்பி கொடுத்துறேன். அந்த இடம் ஒண்ணு எனக்கு பெருசு இல்ல. ஆனா சுந்தரமூர்த்தி சொல்லி அவன் பண்றதெல்லாம் சரியில்லை. பச்சைமுத்து ஏழையா இருந்தாலும் நல்லா கேட்டுக்குங்க, எனக்கு மானம் தான் பெருசு. சுந்தரமூர்த்தி, இது வரைக்கும் என்ன நடந்துச்சோ எனக்கு தெரியாது. இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. என் பொண்ணு மறந்துட்டா, அதே மாதிரி உன் பையனையும் மறந்துட சொல்லு. அதையும் மீறி என் பொண்ண வழி மறைச்சு காதல் கத்தரிக்காய் வெண்டைக்காய் முருகக்கான்னு சொல்லி என் பொண்ணு பின்னாடி இனிமே சுத்தணும், அவன் உயிரோட இருக்க மாட்டான். பார்த்து நடந்து சொல்லு. நினைச்சுக்கிட்டு இருக்க? யாருகிட்ட என்னடா பேசுற? ஏய் தம்பி, அருவாள் எடுத்து வீசுடா. வெட்டியாடா? வெட்டா சொன்ன கேளுங்க. வெட்டா 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 வெட்டி பாரா வெட்டி பாரா. வேண்டாப்பா, நான் தான் சொன்னல, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் தான் சொன்னல, அவன் கூட பேச மாட்டேன், அவன் கூட பழக மாட்டேன்னு. என் மேல இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? முதல்ல என்ன வெட்டி போட்டுட்டு அப்புறமா அவங்க கிட்ட சண்டைக்கு போங்கப்பா.
உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடா எனக்கு. அப்புறம் எதுக்காகப்பா தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? வாங்கப்பா. உங்களை உயிரோடவே என்னால இருக்க முடியும்டா. அப்பா நான் சொல்றத கேளுங்கப்பா. அப்பா அப்பா வாங்கப்பா. ராணி முதல்ல வழி விடுறீங்களா? நில்லு ராணி. எனக்கு உங்களை யாருன்னே தெரியாது. அப்புறம் எதுக்காக தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? ராணி இது பாருங்க, உங்களுக்கு எனக்கு ஒத்தே வராது. எங்க அப்பா அம்மா யாருக்கு என்ன கட்டி கொடுக்கறாங்களோ நான் அவங்கள தான் கட்டிப்பேன். இன்னொரு வாட்டி நீங்க என் பின்னால ஃபாலோ பண்றத பார்த்த அப்புறம் என் கால்ல கிடக்குற செருப்பு தான் பேசும். ராணி என் பின்னால வராத. சொன்ன கேளு. நம்மள யாரும் இங்க சேர விட மாட்டாங்க. என்ன போக விடு. ராணி அவ்வளவுதானா? நம்ம 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிச்சு ஆடி பாடி இந்த தோட்டம் தோறலாம் சுத்தி தெரிஞ்சது பொய்யா ராணி? சொல்லு ராணி, சொல்லு சொல்லு ராணி. இல்ல, நான் ஒண்ணும் நடிக்கல. எல்லாம் உண்மைதான். நான் காதலிச்சது எல்லாமே உண்மைதான். எங்க அப்பா அம்மா என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? எங்க அப்பா அன்னைக்கு அப்படியே உட்கார்ந்து அழுதாரு. இந்த சமுதாயம் நம்மள வாழ விட போறது இல்ல கண்ணா. என்ன விட்டுடு. நீயாவது நல்லா வாழ. இதெல்லாம் சரி வராது. போடி போ. போய் எங்க அப்பா அம்மா பார்த்து மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழு. போடி. இனிமேல் என்கிட்ட பேசாதடி. இனிமேல் நான் உன்னை பார்க்க வர மாட்டேன்டி. போடி எங்கேயாவது போ. மாமா பயப்படாத ராணி, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என்ன ஒண்ணு, நான் கட்டிக்க போற பொண்ணு இருந்தாலும் பரவாயில்ல. லவ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம உங்களை சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இருக்கட்டும், பரவாயில்ல. எழுந்துறீங்க எழுந்துறீங்க. கவலைப்படாத ராணி. பொழுது விடிஞ்ச உடனே உங்களுக்கு மலை கோயில்ல ராணிக்கும் உங்களுக்கும் கல்யாணம். அப்ப போனவதான் ராணி. இது வரைக்கும் அவ எங்க இருக்கிறா என்ன பண்றான்னு யாருக்குமே தெரியாது. ஊர் ஜனங்க மேல அவ்வளவுக்கும் இப்ப அவங்க 2 பேரும் வந்து பேயா மாதிரி எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் பழனிசாமி. கதைய பாதிதான் சொன்னீங்க தவிர மீதிய யார் சொல்லுவா? என்ன முழிக்கிற? நான் கேட்கிற கேள்விக்கு சரியா பதில் சொல்லு. இந்த நந்திபுரம் கிராமத்துல இதுவரைக்கும் 5 கொலைகள் நடந்திருக்கு. இந்த 5 கொலைக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா 5 கொலைகளும் போலீஸ்க்கு தெரியக்கூடாதுன்னு அந்த சடலத்தை சாக்கு முட்டையில கட்டி நீ கொளுத்துறத நான் பார்த்தேன். இனிமே நீயா மீதிய சொல்ல போறியா இல்ல மீதிய நான் சொல்ல வைக்கணுமா? சொல்லு வேலுசாமி, சொல்லு. உண்மையை சொல்ற சாமி. போய் அங்க போய் உட்காருங்க. ராணி, நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்க. உங்களுக்காக நான் இருக்கேன். அந்த நம்பிக்கையில தான் மாமா நான் இருக்கேன். அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு வந்ததுல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. என்ன ராணி பேசுற? நீ மட்டும் தான் விட்டுட்டு வந்தியா? கண்ணன் தான் உங்க அம்மா அப்பா விட்டுட்டு வந்திருக்கான். கண்ணன் ஒரு பெரிய பணக்காரன் தெரியுமா? உண்மையான காதலுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கான். அத நினைச்சு பாரு. கவலைப்படாத ராணி. உங்க 2 பேருக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் உங்க 2 பேர் வீட்டுல ஏத்துப்பாங்க. டோன்ட் வரி. அதோ என் ஃப்ரெண்ட்ஸுங்களே வந்துட்டாங்களே. ஹாய் சிவா, எப்படி இருக்க? ஹாய்டா சிவா, சத்தமா விஷயத்தை சொல்றா. உங்க எல்லாரும் ஏன் வர சொன்னா, இவ என் மாமா பொண்ணு. ஹாய், ஹலோ பாஸ். நீங்க ரொம்ப முந்திரிங்க பாஸ். நீங்க ராணி சும்மா ஒரு ஜோக்கு சொன்னேன். ஏய், என்னடா பிளான் பண்ணிருக்க?
நாளைக்கு நம்ம ஊர்ல இருக்க மலை கோயில்ல இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்டா. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, கல்யாணத்துக்கு தேவையான புடவை தாலி எல்லாத்தையும் நான் தானே போய் வாங்கணும். டேய், நான் வர வரைக்கும் இந்த 2 பேத்தையும் நீங்க தானே பத்திரமா பாத்துக்கணும். ஏய் மச்சா, நீ தைரியமா போயிட்டு வாடா, நாங்க பாத்துக்கிறோம். எடுக்க மாட்டா நீ. ஹலோ. ஹாய் பிரியா, சொல்டி. ஏய் ராஜேஷ், என்னடா பண்ணிட்டு இருக்க? ஊருக்கு போயிட்டு இருக்கேன்டி. ஏய், உனக்காக தானே நானும் இங்க வந்தேன். ஏய், ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன்டி. இப்போ என்னால வர முடியாது. என்னது வரலையா? ஆமாமா, நான் வரல. இந்த பார், விளையாடாத. நான் ஏன்டி விளையாடுறேன்? ராஜேஷ், ஏய், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குடி, ப்ளீஸ். ஏய், சிவாக்காக கண்டிப்பா வந்தாகணும்ல. அதான் நீ இருக்கல்ல, அப்புறம் என்ன? ஓ, நான் வந்ததால நீ வரலையா? ஆமா. அப்ப இனிமே என்கிட்ட பேசவே பேசாத. சரி விடு. யார் இது? ஏன் இந்த மாதிரி பண்ற நீ? சும்மா ஜோக்குமா. ஜோக் கூட இந்த மாதிரி பண்ணாத. ஓகேமா. பிரியா, கல்யாண பொண்ணு சூப்பரா இருக்குமா? நான் இருக்கும்போது இந்த மாதிரி பேசாத. இது கிராமம். நீ பேசுறது தெரிஞ்சா உன்னை கட்டி போட்டு உதைப்பாங்க. ஏய், இங்க பாரு. அவ எவ்வளவு பெரிய அழகியா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் நீ தான் ரொம்ப அழகு. ஹலோ, போதும் போதும், வா கிளம்பலாம். சரி வா. ஏய், இந்த நந்திவரம் கிராமம் பச்சை பசல்னு எவ்வளவு அழகா இருக்குல்ல? பிரமாதமா இருக்குடி. பியூட்டிஃபுல் வில்லேஜ். இந்த தூக்கணாங்குருவி கூட எவ்வளவு அழகா கட்டியிருக்கு பாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டியிருக்கோம், ஆனாலும் ரொம்ப அழகா இருக்கு. டேய், அவ என்ன பாக்குறாளா பாரு. இத எங்களையே பாக்கல, உன்னை பாக்குறாளா? டேய், அவ என்ன பாப்பாடா. நம்ம செட்லயே நான் தான்டா கிளாமரா இருக்கேன். ராஜேஷ், இதெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டேன். சிட்டி வாழ்க்கைக்கு நீ, வில்லேஜுக்கு அவ. கொன்றுவ ஏதாவது பேசுனீனா. ஏய் பிரியா, உன்னை விட்டுட்டு அவ்வளவு சீக்கிரம் போக முடியுமா? சரிடா, சிட்டி வாழ்க்கைக்கு பிரியா, வில்லேஜ் வாழ்க்கைக்கு அவனே வச்சுக்குமே. அவ உன்னை பார்க்க மாட்டான்ட்டான்னா என்ன பண்ணுவ? அவ எதை பார்க்க மாட்டாளா? அங்க பக்கத்துல உட்காந்துருக்கானே கேன, அவனுக்கு ஏதாவது சொல்லி வெளியே அனுப்புங்கடா. அதுக்கப்புறம் பாரு மச்சான், நான் என் கட்ஸ காட்டினேன்னா 5 நிமிஷம். ராஜேஷ், நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவாடா. வேணாண்டா விஷ பறிச்ச. ஏய், என்ன பேசுற நீ? இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட். இதுக்கு போய் இவ்வளோ ஃபீல் பண்றீங்க? சரி, அந்த மேட்டரை விடுங்க மச்சான். அங்க இங்க பார்த்து வர்றது காதல் இல்லடா, உன் உள்ளத்துல இருந்து உண்மையா வருது பாரு, அதான்டா காதல். புரியுதா? நீ சொன்னியே கேனன்னு சொல்லிட்டு அவங்கிட்ட எப்போ அந்த மனசை கொடுத்துட்டாடா. ஏய், என்னடா காதல்? அந்த கேனையனா இந்த ராஜேஷான் பாத்துடலாம்டா. மிஸ்டர் கண்ணன், வாங்க பாஸ், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். விளையாட்டா பண்றானுங்க, வினையாக போகுது. ஏதாவது பண்ணிட்டு போறா வாடி. இருப்பானோ? சூப்பர் மச்சான். எங்களுக்காவது பரவாயில்லடா, கண்ணால தான் முறைச்சா, உனக்கு காட்டினா படுறா செருப்பு. அதானா வாஜா. எல்லாம் சிரிக்கிறீங்களா? பொழுது விடியட்டுடா. அவளை என்ன பண்ற பாறா? என்ன கனவு கண்டுட்டு இருக்க? அது ஒண்ணுமில்ல, கனவுல நீயும் நானும் டூயட் படிட்டு இருந்தோம். ஏ கண்ணா,
நான் தான் உன் பக்கத்துலயே இருக்கேன்ல, அப்புறம் ஏன்டா கனவெல்லாம் காண்ற? அப்படி நான் சொல்றேன். ஒரு ஒத்திகை பார்த்துருவோமா? பாஸ் நாளை காலைல ராணி கூட கல்யாணம், கொஞ்சம் சாப்பிடுங்க பாஸ். எனக்கு பழக்கம் இல்ல, வேண்டாம். கொஞ்சம் சாப்பிடுங்க. டேய், Please boss, அவனுக்கு தான் கொஞ்சம் பழக்கம் சாப்பிடுங்க. இல்லைன்னு சொல்றான்ல, அப்புறம் ஏன் கட்டாயப்படுத்துற? ஏய் நீ என்ன குறுக்க பேசிட்டு இருக்க? டேய் காலையில அவனுக்கு கல்யாணம்டா, ஊத்தி கொடுக்காதீங்கடா. சிவா நம்மளை பத்தி என்ன நினைப்பான்? பாஸ் அவங்க கிடக்குறாங்க பாஸ், கொஞ்சமா கொஞ்சம் குடிங்க பாஸ், கொஞ்சம் கொஞ்சம். ஓ சாப்பிடுங்க பாஸ் நீங்க. அவ்வளவுதான், அதேதான் பாஸ் சாப்பிடுங்க பாஸ். பாஸ் சாப்பிடுங்க பாஸ், சாப்பிடுங்க பாஸ். கொஞ்சம் கொஞ்சம் பாஸ், கொஞ்சம் குடிங்க. கொஞ்சம் குடிங்க பாஸ், குடிங்க. என்ன கொஞ்சம் டேய் நாளைக்கு தாலி கிட்ட போற மாப்பிள்ளை எப்படி கிடக்குறா பாருடா. வாங்கடா போலாம். ராணி, என்னமோ தெரியல ராணி, உன்னை பார்த்ததுல இருந்து என் மனசு என்கிட்ட இல்ல, தேடிக்கிட்டே இருக்க. அது உன்கிட்ட இருக்கா? சாரி, சும்மா ஜோக்குக்கு சொன்னேன். என்னடி முறைக்கிற? நாளைக்கு தானே அவனுக்கு உனக்கு கல்யாணம், இன்னைக்கு ஒரு என்னடா பேசுற நீ? மரியாதை கெட்டுடும். நீ பேசுறது மட்டும் என் மாமனுக்கு தெரிஞ்சது, ஒருத்தனும் உயிரோட ஊர் போய் சேர மாட்டீங்க. உனக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தாலி வாங்க போயிருக்கான்னு நினைச்சியா? போடி பைத்தியக்காரி. சிவா எந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டாலும் அவளை அடையாம விட மாட்டாடி. அதான் தனக்கு கிடைக்காத உன்னை இப்ப ஷேர் பண்ணிக்க சொல்லியிருக்கான். நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன். என் மாமா அப்படிப்பட்டவே இல்ல. வாடி ஓடி வந்து காப்பாத்த அவன் பெரிய மகாபாரத கண்ணனா? அவனுக்கு தான் ஊத்தி கொடுத்து மல்லாக்க படுக்க வச்சிட்டோம்ல. கூட பிறந்த தங்கச்சி என்ன சொல்லிட்டு இப்படி பேசுறது உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏய் என்னடி, எல்லா அழகான பொண்ணுங்களுக்கும் அண்ணனாவே இருக்கணும்னா என்னங்கடி அர்த்தம்? ஓகே உனக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறோம். ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் கூட சந்தோஷமா இரு. என்ன அடிக்கிறிய நீ? அனுபவிக்காம விட மாட்டேன். வாடா பிடிக்கடா அவளை. ஓடாத இல்ல அஜய் நாளா. ஏய் அஜய் நாளா. ஏய் மச்சான் விட்றாதடா. டேய் வாங்கடா. ஏய் மச்சான், இவரை எப்படியே விட்ட கூடாதா? கொல்லணும்டா. ஏதோ சத்தம் கேக்குது மச்சான். காட்டுக்குள்ள இருந்தாடா கேக்குது. நாம கொல்ல வேணாம்டா, அந்த மிருகமே அடிச்சு கொன்னுடுடா. வாங்கடா போலாம். மச்சான் சீக்கிரம் போலாம்டா. டேய் பச்சமுத்து, உன் பொண்ணு என் பையனை இழுத்துட்டு ஓடி போயிட்டாயா? நீ எல்லாம் எதுக்கு உசோட இருக்க? பெரிய யோக்கிய மாதிரி பேசுன. உன் பொண்ணு என் பையனோட ஓடி போயிட்டா,
குடும்பத்தோட சாப்பாட்டுல விஷத்தை கலந்து எல்லாரும் உயிரை விட்டுடுவோம்னு சொன்னில்ல. டேய் சுந்தரமூர்த்தி, நாக்க அடக்கி பேசுறா. இப்பவும் சொல்றேன்டா, என் பொண்ணு ராணி உன் பையனோட ஓடி போயிருக்க மாட்டாடா. அப்படி ஓடி போயிருந்தா ஊருக்காரங்க எரிப்பீங்களே 2 சடலம், அது நானும் என் பொண்டாட்டி தாண்டா இருப்போம். வேலம்மா, நம்ம பொண்ணு மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம், எல்லாத்தையும் பாலாக்கிட்டாரடி. பண்ணுவானு நான் நினைச்சு கூட பாக்கலடி. என்னடி நம்ம வாழ்க்கை எப்படி போச்சடி. ஐயோ, ஊருக்கார மாதிரிலாம் எப்படி புளிப்பேனே தெரியலடி. இனிமேல் நம்ம 2 பேரும் உயிரோட வாழக்கூடாது. சரி, தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. நடக்க வேண்டிய தினமும் அதை பாருங்க. டேய், தப்பு பண்ணிட்டு நியாயமாடா கற்பிக்கிற? அந்த பாவத்துல எங்களையுமாடா சேர்க்கிற? நீ இப்படி மிருகமா மாறுவேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலடா. ச்சே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? தூ. ஏய், நீ மட்டும் யோகியமாடி. காலேஜ்ல 10 பேருக்கு லவ் லெட்டர் கொடுப்பீங்க, 5 பேருக்கு ஐ லவ் யூ சொல்லுவீங்க, இமெயில் ஃபேஸ்புக்னு நெட்ல வலைய விரிப்பீங்க. அப்புறம் எல்லாரையும் கைட்டி விட்டுட்டு அத்தை பையன் மாமன் பையன் சொல்லிட்டு பீச் பார்க்கு கோவில்னு சுத்துவீங்க. அப்படியெல்லாம் சுத்திட்டு பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி என்னமா நடிப்பீங்க. நான் பண்ணது ஒன்றும் பெரிய தப்பு இல்லடி. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நான் உன்னை எவ்வளவுக்கு எவ்வளவு உயிருக்கு உயிரை நேசிச்சேன்டா. நீ இவ்வளவு மோசமானவனா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. நீங்க 4 பேரும் சேர்ந்து சொல்றது கூட கூச்சமா இருக்கு. அப்படியே இருந்தா உன்னை நேசிச்சு பாரு. சாரி பிரியா, சாரிடி பிரியா. ஏய், இப்படியே இருந்தா என்னதான் ஆகிறது? முதல்ல என்ன பண்ணணுங்கிறத யோசிப்போம். பேசாம அவனை கொளுத்திட்டா? சூப்பர் ஐடியா. போடுங்க, கீழே போடுங்க. ஏய், டேய், அந்த வைக்கலாம் போடுங்க, மேல போடு. சீக்கிரம் கொண்டு வா. ஏய், நல்லா மூடுங்கடா. என்ன பார்த்துட்டு இருக்க? கொளுத்துறா சீக்கிரம். ஐயோ ஐயோ, டேய், சிவாவரத்துக்குள்ள இருந்து கிளம்பணும். கிளம்புங்கடா எல்லாம். ஐயோ ராணி, உன் வாழ்க்கை இப்படி ஆயிருச்சாம்மா. இந்த சமுதாயத்துக்கு பயந்து 2 பேரும் உயிரை ரோசத்தோட உயிரை விட்டுட்டேடா. நீ தாண்டா உயர்ந்த மனிதன். சொன்ன மாதிரியே செஞ்சு விட்டான் ஐயா, பாவி பையன். இப்படிப்பட்ட காதல் அந்த பிள்ளைக்கு தேவையா? விட்டுட்டு போயிட்டீங்களே அம்மா.
ஐயோ அப்பா ஐயோ அப்பா ஐயோ ராணி தான் எல்லாத்தையும் பண்ணது. பாவீங்களா, என் குடும்பத்தையே செதைச்சிட்டீங்களேடா. நான் செத்துட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆமாண்டா, நான் செத்துதான் போயிட்டேன். உங்களை பொறுத்த வரைக்கும் பேய்ங்கிற அவதாரம் எடுத்து உங்க எல்லாரையும் கொல்ல வேண்டாம். இதுதான் சாமி நடந்தது. வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்த ராணிக்கு நான் ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சேன். ராணி இது வரைக்கும் செஞ்ச கொலைகளோட சடலத்தை போலீஸுக்கு தெரியாம மறைக்கிறதுக்காகத்தான் அவ இது வரைக்கும் பண்ண எல்லா கொலையோட சடலத்தையும் சாக்கு மூட்டையில கட்டி இழுத்துட்டு போய் பெட்ரோல் ஊற்றி எரிச்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் ராணி எந்த கொலையும் செய்யல. ராணியோட உருவத்துல அந்த பத்ரகாளியே வந்து அந்த அயோக்கியர்களெல்லாம் கொலை பண்ணதா தான் நான் நினைக்கிறேன். ராணி இந்த ஊரை விட்டு போய் எங்கேயாவது சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காகத்தான் இந்த தடயங்களை எல்லாம் நான் மறைச்சேன். இனிமே ராணி எந்த கொலையும் செய்ய போறதில்ல. ராணி இந்த ஊரை விட்டு போய் நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இதையெல்லாம் நான் பண்ணேன். நான் செஞ்சது தப்பு தான் சாமி. என்னை அரெஸ்ட் பண்ணுங்க, தயவு செஞ்சு என்னை அரெஸ்ட் பண்ணுங்க. இன்னும் என்ன சாமி பார்த்துட்டு நிக்கிறீங்க? என்னை அரெஸ்ட் பண்ணுங்க. அரெஸ்ட் பண்ணத்தான் போறேன். என்கிட்ட சொன்ன இந்த ராணி கதைய என் டிபார்ட்மெண்ட்ல யாரு வந்தாலும் நீ சொல்லக்கூடாது. ஏன்னா என்ன பத்தவளும் ஒரு பொம்பளைதாயா. உன்னை போய் நான் அரெஸ்ட் பண்ணனா போலாமா? இனிமே இந்த உலகத்துல நான் யாருக்காக வாழணும்? என் அப்பா அம்மா என்ன பத்தி எவ்வளவெல்லாம் கனவு கண்டாங்க. நான் நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா நான் அதை செய்யல. இதுக்கெல்லாம் காரணம் காதல். ஆமா, அந்த காதல் தான் காரணம். காதல் ஒருத்தரை வாழவும் வைக்கும், ஒருத்தரை அழிக்கவும் செய்யும். என்னோட வாழ்க்கை மத்தவங்களுக்கு ஒரு பாடமா அமையட்டும். அடுத்த ஜென்மத்திலேயாவது நாம எல்லாரும் சேர்ந்து வாழலாம். எழுதும் ஓசையில் இதயராக தாலாட்டு வானம் இறங்கி வாசலில் வந்து பாடும் தாலாட்டு நீர் துடைத்து விரல்கள் மீட்டும் பாட்டு என் ஆசை பூமகையே எங்கிருந்த போதும் வாழ்க வாழ்க என் மகளே எங்கிருந்த போதும் இமைகள் எழுதும் ஓசையில் இதயராக தாலாட்டு வானம் இறங்கி வாசலில் வந்து பாடும் தாலாட்டு.
அழாத நைனா. நைனா நைனா அழாத நைனா. நீ ஏமா அழுகுற? மாப்பிள்ள, ஒரு பொண்ணு இந்த உலகத்துல என்னென்னலாம் கஷ்டப்படக்கூடாதோ எல்லாத்தையும் ராணி கஷ்டப்பட்டுட்டா. நானும் அவளை காப்பாத்தணும்னு கடைசி வரைக்கும் போராடினேன். ஆனா விதி அவ முடிவு அவளே தேடிக்கிட்டா. மாப்பிள்ள, அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா ராணியே எனக்கு மவளா பிறக்கணும், முழு வாழ்க்கைய வாழணும். லட்சுமி, நான் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன், போன் மேல போன் பண்ணிட்டே இருக்கேன். என்ன மச்சான் இப்படி சொல்றீங்க? நம்ம கல்யாணம் எவ்வளவு கிராண்டா நடக்க போகுது, ஒருத்தர் கூட மிஸ் ஆக கூடாது. அதனாலதான் எல்லாருக்கும் போன் பண்றேன். ஹலோ, ஏய் பிரியா, எப்படி இருக்கடி? நான் நல்லா இருக்கேன். ஏய், வர முகூர்த்தத்துக்கு எனக்கும் மச்சனுக்கும் கல்யாணம். கண்டிப்பா குடும்பத்தோட வந்துரு. குட் மார்னிங் சார். மார்னிங். சரிடி, நான் அப்புறம் பேசுறேன். உட்காருங்க. வணக்கம் மேடம். வணக்கம், உட்காருங்க. என்ன பாஸ்கர், நந்திபுரம் கிராமத்துல ஏதாவது தடயம் கிடைச்சதா? சார், நந்திவரம் கிராமம் ஃபுல்லாவே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்தாச்சு சார். எந்த ஒரு துப்பும் கிடைக்கல சார். பேய்ங்கறாம், பிசாசுங்கறாம், பூதங்கறாம். ஆனா நானும் இது வரைக்கும் எதையுமே பார்க்கல சார். பேய், பூதம், பிசாசு வந்துதான் இந்த கொலைகள் எல்லாம் செய்யுதுன்னா நம்ம பேசாம சாமியாரு, இந்த மந்திரவாதி இவங்களை வர வச்சு அவங்க கிட்ட அந்த கேஸ கொடுத்துருவோமா? சார், அது நம்ம வேலை இல்ல சார். இது வரைக்கும் நம்ம நந்திவரம் கிராமத்துல துப்பு துறக்கிட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் நந்திவரம் கிராமத்துல ஒரு சடலம் கூட கிடைக்கல சார். இந்த மாதிரி கேஸ் நான் இதுவரையும் பார்த்ததே இல்ல சார். எவ்வளவு கேஸ் நம்ம சக்சஸ் பண்ணியிருக்கோம், ஆனா இந்த ஒரு கேஸ் மட்டும் இன்னைய வரைக்கும் எந்த ஒரு துப்பும் ஆதாரமும் கிடைக்கல சார். பாஸ்கர், இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் சரியான அணுகுமுறையை கையாளலன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். இந்த கேஸ்ல நான் தோத்துட்டனால மனசாட்சி எனக்கு இடம் கொடுக்கல. அதனால அந்த வேலையை நான் ரிசைன் பண்றேன். சார், என்ன மச்சான் சொல்றீங்க? வேலையை ரிசைன் பண்ண போறீங்களா? ஓகே பாஸ்கர், நம்ம இன்னொரு நாளைக்கு உங்களை மாதிரி சின்சியரான ஆபீசர் ரிசைன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார்.